32, 33 also RCC. Okay, பார்க்கலாம். RCC இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரிவிஷன் மேனரில். ஒவ்வொரு கொஸ்டின் நான் வந்து காட்டுறேன். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2.5 hours வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் எஸ், மேக்ஸிமம் பீப்புள் இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? குமுலேட்டிவாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. எனக்கு ஈவினிங் சாரோட கிளாஸ் இருக்குது 7 to 9. என்விரான்மெண்டல் ரிவிஷன் 9 to 10:30. தீப்னா மேமுடைய கிளாஸ் இருக்குது. கம்ப்ளீட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலும் அங்கே ரிவிஷன் வந்து நடக்கும். ஸோ அந்த ரிவிஷன் கிளாஸ்லாம் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பகல் ஃபுல்லாக கொஞ்சம் படிச்சிருங்க. ரைட்டிங் சேலஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்குமான்னு தெரியல. நாளைக்கு ஆனால் நம்ம ரைட்டிங் சேலஞ்ச் வச்சுக்கலாம். நாளைக்கு நிறைய நேரம் நான் டைம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஈவினிங் போலவே ஆரம்பிச்சிடலாம். ஒரு 3 மணி போலவே ஆரம்பிச்சுட்டு அப் டு நைட்டு 10 o'clock அது வரையும் போகலாம். வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கிளாஸை. தீப்னா மேம் கிளாஸாக இருக்கட்டும், இல்லை மதன் சார் கிளாஸாக இருக்கட்டும். ஓகே, அப்போ டேரெக்டாக வந்து நம்ம வந்து கண்டென்ட்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். M20 கிரேட் ஆஃப் கான்கிரீட் த மாடுலார் ரேஷியோ அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. வாட் இஸ் த மாடுலார் ரேஷியோ ஃபார் M20 கிரேட் ஆஃப் கான்கிரீட்? த மாடுலார் ரேஷியோ would be, what is the modular ratio M20K? எஸ், ரம்யா அண்ட் சந்தோஷ் கண்ணன் வேகமாக சொல்லியிருக்கீங்க. பார்த்தோன்னே 13.33 சம்திங். எஸ், 13.33. சார் மாடுலார் ரேஷியோ இந்த மாதிரி டேர்ம்லாம் வருதுன்னா இது ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடா இல்லை லிமிட் ஸ்டேட் மெத்தடா? அதை சொல்லுங்க பார்ப்போம். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட். வாட் இஸ் மீன் பை மாடுலார் ரேஷியோ? மாடுலார் ரேஷியோனா என்னங்க? மாடுலார் ரேஷியோ எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? நீங்கள் இதை ஃப்ளிச்டு பீம்லலாம் கூட இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. மாடுலார் ரேஷியோ அந்த டேர்ம்க்கான மீனிங் என்ன? வாட் இஸ் மாடுலார் ரேஷியோ? ஓகே, யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த ஸ்டீல் டிவைடட் பை யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி கான்கிரீட் அப்படின்னு சொல்லிட்டு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து சொல்கிறீங்க. பட் சரண்யா தான் கரெக்டாக சொல்கிறாங்க. யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த ஸ்ட்ராங் டிவைடட் பை யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த வீக். ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலுக்கான யங்ஸ் மாடலஸ்க்கும் வீக்காக இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலுக்கான யங்ஸ் மாடலஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ரேஷியோ தான் நீங்கள் மாடுலார் ரேஷியோவாக நீங்கள் வந்து சொல்லணும். ஓகேவா? அப்போ மாடுலார் ரேஷியோ அப்படின்றப்ப நீங்கள் சர்வசாதாரணமாக வந்து ஸ்டீல் அண்ட் கான்கிரீட்னு சொல்லக்கூடாது. வேறு ஏதாவது ஒரு 2 மெட்டீரியல் கொடுக்குறாங்கன்னா அப்போ என்ன சொல்லலாம்? ஸோ மாடுலார் ரேஷியோன்றது அதோட எலாஸ்டிக் மாடலஸ், ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடியதுக்கும் வீக்காக இருக்கிறதுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு எலாஸ்டிக் மாடலஸ் தான் மாடுலார் ரேஷியோ அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, சரி, ஓகே. இப்போ இந்த M20 இருக்கு இல்லையா, இந்த M20க்கு பதிலாக வேற ஏதாவது நான் கொடுத்தாலும் உங்களால் பட்டுன்னு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வாட் அபவுட் த M30? M30க்கு மாடுலார் ரேஷியோ என்ன? M20 சொல்லிட்டீங்க, M30க்கு மாடுலார் ரேஷியோ என்ன? மாடுலார் ரேஷியோக்கான ஃபார்முலா தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. மாடுலார் ரேஷியோ which is equal to 280 divided by 3 sigma CBC. ஸோ 280 divided by 3 sigma CBC. அதில் சிக்மா சிபிசி அப்படின்றது பெண்டிங் கம்ப்ரஷனுக்கு இருக்கக்கூடிய வேல்யூ, ஸ்ட்ரெஸ் வேல்யூ சொல்கிறாங்க. அப்போ பெண்டிங் கம்ப்ரஷன் அதுக்கான அந்த ரேஷியோ வேல்யூ உங்களுக்கு தெரியணும். அது M20 கொடுத்தாலும் M30 கொடுத்தாலும் யூ ஜஸ்ட் சிம்பிளி டிவைடட் பை 3. 20 divided by 3 which is equal to 7. 30 divided by 3 which is equal to 10. இதுதான் வந்து சிக்மா சிபிசி பெண்டிங் கம்ப்ரஷனுக்கான அந்த வேல்யூ. நான் பேசுகிற சென்ஸ் வந்து புரியுதா? பெண்டிங் கம்ப்ரஷனுக்கான வேல்யூ. அப்போ இதை வச்சு தான் போடணுமானா எஸ், இதை வச்சு தான் போடணும். பெண்டிங் கம்ப்ரஷனா இதான், M30னா 10. அப்போ டைரக்ட் கம்ப்ரஷன்னா என்ன சார்? டைரக்ட் கம்ப்ரஷன். வாட் இஸ் டைரக்ட் கம்ப்ரஷன்? டைரக்ட் கம்ப்ரஷன் பெண்டிங் கம்ப்ரஷன். ஓகே, டைரக்ட் கம்ப்ரஷன் இப்போ ஒரு காலம் இருக்குன்னா காலத்தில் வந்து லோடு ஆக்ட் ஆகும்போது there is no bending compression, there is direct compression.
இப்போ டைரக்ட் கம்ப்ரஷன் வரும்போது ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் வாட் இஸ் தட் வேல்யூ, தட் ஃபேக்டர் வேல்யூ ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை 4ல எஸ் 20 டிவைடட் பை 4 30 டிவைடட் பை 4 அப்ராக்சிமேட்லி. அப்போ கம்ப்ரஷன் அப்படின்னு கேட்டால் 2 கம்ப்ரஷன் இருக்கும். ஒன்று பெண்டிங் கம்ப்ரஷன், இன்னொன்று டைரக்ட் கம்ப்ரஷன். சார் ஒரு பீம் இருக்குது, அந்த பீமில் டிரான்ஸ்வர்ஸ் லோட் ஆக்ட் ஆகுது. தட் பீம் பிலாங்ஸ் டு பெண்டிங் கம்ப்ரஷன் அண்ட் பெண்டிங் டென்ஷன். டாப்பில் இருக்கக்கூடிய லேயர் எல்லாம் பெண்டிங் கம்ப்ரஷனை ஃபீல் பண்ணும், பாட்டமில் இருக்கக்கூடிய லேயர் எல்லாம் பெண்டிங் டென்ஷனை வந்து ஃபீல் பண்ணும். இதுவே அந்த பீமுக்கு பதிலாக ஒரு காலம் மாற்றி வச்சிருக்கீங்க, இந்த காலமில் ஒரு லோடு வந்து ஆக்ட் ஆகும்பொழுது வாட் வில் பி த ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது டேரெக்டாகவே இட் சுட் பி கம்ப்ரஸ், இது கம்ப்ரஸ் ஆகும். அப்போ டைரக்ட் கம்ப்ரஷன் வரும்பொழுது ஈவன் இங்கே நீங்கள் M20 கான்கிரீட் யூஸ் பண்ணாலோ அது M20 இல்லை M5க்கு தான் ஈக்குவலண்ட், டிவைடட் பை 4 போட்டுக்கணும். பெண்டிங் கம்ப்ரஷன்னா M20 யூஸ் பண்ணா M20 கிடையாது, M7க்கு ஈக்குவலண்ட், ஏன்னா டிவைடட் பை 3 போட்டுக்கணும். தட் இஸ் பர்மிசபிள் பெண்டிங் கம்ப்ரஷன், பர்மிசபிள் டைரக்ட் கம்ப்ரஷன் அப்படின்ற ஒரு மேனருக்கு நம்ம வந்து கொண்டுட்டு வந்துடணும். ஓகேவா? பெண்டிங் கம்ப்ரஷனா டைரக்ட் கம்ப்ரஷனா. பட் நம்ம மாடுலார் ரேஷியோ பார்க்கும்பொழுது M which is equal to 280 divided by 3 sigma CBC, அதுல டைரக்ட் கம்ப்ரஷன் கிடையாது, பெண்டிங் கம்ப்ரஷன் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப பெண்டிங் கம்ப்ரஷன் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப இது வந்து போடக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க வந்து வரணும். அப்ப M30க்கு பாருங்க, M30க்கு என்னங்க வரும்? கமான், M30 280 divided by 3 sigma CBC போட்டீங்களா? 3.11. எஸ் 3.11. Is it right? 280 divided by 3 sigma CBC போட்டா 3.11 வருதா? Many people 9.33 சொல்றாங்களே. 9.33யா இல்ல 3.11 ஆமா? யூடியூப் ஆஸ்பிரண்ட் யாரு? ஷீலா 3.11 சொல்றீங்க. எதுக்கு 3.11 எனக்கு தெரியல. 9.33 வருதா? 9.33. Say sir, no. Yes sir. Yes sir. Yes. Yes. 380 divided by 3 sigma CBC. So 3 into 10, 30. 3 sigma CBC. 12.6 வரலையா சார்? 280 ரைட். ஒரு நிமிஷம். 280 divided by 30. 9.33 தான் வருது. 9.33 தான் வருது. சார் இப்போ சம்டைம்ஸ் நீங்கள் இப்படிலாம் இல்லாமல் இப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி ஸ்டீல், யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த ஸ்டீல், யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த கான்கிரீட். ஸோ ஸ்டீலுக்கான யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ 2 into 10 power 5. கான்கிரீட்டுக்கு 5000 root over FCK. இன் திஸ் FCK நீங்கள் 30, 20, 25 அதை அப்படியே டைரெக்டாக போட்டுடலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணாலும் உங்களுக்கு ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கும். பட் இது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். வாட் இஸ் த மாடுலார் ரேஷியோ? கொஸ்டின் எழுதிக்கோங்க. வாட் இஸ் த மாடுலார் ரேஷியோ ஆஃப் தி M20 grade of concrete when the creep coefficient is not considered? மாடுலார் ரேஷியோ கேட்குறாங்க, ஒரே ஒரு ஹிண்ட் கொடுத்துறாங்க. the creep coefficient not considered. creep coefficient not considered. creep இல்ல. அப்ப creepனா என்ன சார்? what is meant by creep? creepனா என்ன? ஓகே, அப்ப வந்து என்னன்னா ஒரு லோடை வந்து கொடுக்குறோம், லோடை வந்து ஃபர்தரா வந்து இன்க்ரீஸ் பண்ணாமலே அந்த மெட்டீரியல் வந்து என்னன்னா தன்னுடைய டிஃபார்மேஷனை அது தன்னுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர முடியாமல் வந்து தவிக்குது அப்படின்னு சொல்லலாமா? இப்போ இந்த பெண்ணில் வந்து என்னென்னா ரப்பர் பேண்டை கட்டி வைக்கிறேன் அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் இல்லை 3 நாள் இல்லை 4 நாள் ரொம்ப அதிகமான நேரம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரப்பரை நான் வந்து எடுத்தேன்னா அது ஒரிஜினல் பொசிஷனுக்கு வராது. ஸோ இட் டசன்ட் மீன் நான் வந்து லோடு அதிகமாக பண்ணலை, லோடு கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கேன், பட் டைமை தான் அதிகப்படுத்தியிருக்கேன். அப்போ creep is nothing but time dependent deformation. டைமை பேஸ் பண்ணி அது வந்து டிஃபார்ம் ஆகுது, லோடு கிடையாது. லோடை பேஸ் பண்ணி கிடையாது. லோடு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அது ஒரு கான்ஸ்டன்ட் லோடாக தான் வந்து இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து க்ரீப்னு சொல்லலாமா? எஸ், இதை நம்ம க்ரீப்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
க்ரீப் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கன்சிடர் பண்ணாமல் மாடலார் ரேஷியோ கேட்டாங்க அப்படின்னா அப்போ 280/3 சிக்மா சி போடாதீங்க. ஓகேவா, போடாதீங்க. ஓகே, அப்போ க்ரீப்பை கன்சிடர் பண்ணி கேட்டாங்க, க்ரீப்பை கன்சிடர் பண்ணாமல் கேட்டாங்க, அப்போ ரெண்டு விதமாக இருக்கும். அவங்க மொட்டையாக மாடலார் ரேஷியோன்னு கேட்டாங்கன்னா 280/3 சிக்மா சிபிசி. ஹியர் த லாங் டேர்ம் சிங்ஸ் மாடலஸை நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம், க்ரீப்பை கன்சிடர் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். வித்தவுட் கன்சிடரிங் க்ரீப் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் சிங்க் மாடலஸ், அதாவது யங்ஸ் மாடலஸ் ஆஃப் த ஸ்டீல், யங்ஸ் மாடலஸ் ஆஃப் த கான்கிரீட், அதில் 2 × 10⁵ டிவைடட் பை 5000 √FCKவை போட்டு நீங்கள் ஆன்சரை கொண்டுட்டு வரது தான் இங்கே நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயம். ஓகே, அப்போ M20 மாடலார் ரேஷியோ, அதில் லாங் டேர்ம் ஒன்று இருக்குது, ஷார்ட் டேர்ம் ஒன்று இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ரைட், புரியுதா? எஸ் சார். இப்போ அடுத்த கொஸ்டின்குள்ளே போகலாமா? அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? எஸ், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். When RCC beam is subjected to bending and the topmost layer elongated and the bottom are shortened, then the beam is called. டாப் வந்து எலாங்கேட்டட், டாப் வந்து எலாங்கேட் ஆகுது. இப்போ டாப்பில் வந்து டென்ஷன் வந்து நடக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படியே இருந்தால் இது வந்து கேண்டிலிவர் பீமாக தான் இருக்க முடியும். கேண்டிலிவர் பீமில் ஒரு லோடு கொடுக்கும் பொழுது தட் கேண்டிலிவர் பீம் வந்து எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னா டாப்பில் வந்து என்னென்னா இப்படி மாறும். ஓகேவா, டென்ஷனாகவும் பாட்டமில் வந்து கம்ப்ரெஷனாகவும் வந்து என்னென்னா கிடைக்கும். இப்போ டாப் வந்து எலாங்கேட் ஆகுது, பாட்டம் வந்து கம்ப்ரெஸ் ஆகுது. ஸோ தட் இட் இஸ் கேண்டிலிவர். ஓகே, கேண்டிலிவர். அம்மா உங்களுக்கு அல்ட்ரா பேசிக்காக தான் கேட்பாங்க, டோன்ட் வரி, அல்ட்ரா பேசிக் இதுதான். பட் மற்ற விஷயத்துக்குலாம் வந்து அப்படி கிடையாது. இப்போ இதுவே சிம்பிளி சப்போர்ட்டட்னா இதுக்கு அப்படியே வந்து உல்ட்டா. ஓகேவா, ஆர்சிசி பீம் ஸ்டீல் டேக்ஸ், ஸ்டீல் எதை எடுத்துக்குதுங்க? ஆர்சிசி பீம், ஆர்சிசி பீம்ல ஸ்டீல் வந்து என்னன்னா டென்ஷன் வந்து என்னன்னா எடுத்துக்குது. ஸோ டென்ஷன் இஸ் ரைட் ஆன்சர். As percentage of the steel is increasing, what will be happen? Percentage of the steel is increasing. As percentage of the steel is increasing, what is the happen? Neutral axis increase or decrease? Lever arm increase or decrease? Lever arm decrease. Lever arm decrease. Right? உண்மையா? லீவர் ஆர்ம்னா என்னங்க? லீவர் ஆர்ம்னா என்ன? டென்ஷன் ஃபோர்ஸுக்கும் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸுக்கும் இடையில இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் ஆர் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் லீவர் ஆர்ம். லீவர் ஆர்ம் இன்க்ரீஸ் ஆகுமா? நீங்க ஸ்டீல் இன்க்ரீஸ் பண்றீங்க டிக்ரீஸ் பண்றீங்க அப்படின்றதுனால இது என்னவா மாறும் அப்படின்னா ஒரு அண்டர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷனாவோ இல்லை ஓவர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷனாவோ மாறும். அதே மாதிரி அண்டர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஓவர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எதை வச்சு சொல்றேன்னா தட் நியூட்ரல் ஆக்சிஸ் சேஞ்ச் ஆகும். நியூட்ரல் ஆக்சிஸ் அது வந்து என்னன்னா சேஞ்ச் ஆகும். இங்க இருக்கிற நியூட்ரல் ஆக்சிஸ் மேலேயோ அல்லது கீழேயோ போயிடும், பாஸ் ஆயிடும். இப்போ எக்ஸாம்பிள், இந்த நியூட்ரல் ஆக்சிஸ் மேல போகுது அப்படின்னா என்ன நடக்கும்? இப்படி பேரலா நான் லைன் வரையணும், அதான் கான்செப்ட். ஆல்ரெடி இருக்கக்கூடிய பர்மிசிபிளை விட இந்த ஸ்டீல் ஃபீல் ஆகிற ஸ்ட்ரெஸ் வந்து அதிகம், கான்கிரீட் லெஸ், பர்மிசிபிளை விட லெஸ். எஸ், நியூட்ரல் ஆக்சிஸை விட கீழே போச்சுன்னா the neutral axis மேல போச்சுன்னா என்ன? நியூட்ரல் ஆக்சிஸ் பேலன்ஸ் செக்ஷனோட கீழே போச்சுன்னா அகைன் parallel லைன். அப்ப அந்த பர்மிசிபிள் வேல்யூவோட இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், இது கான்கிரீட்டுக்கு, இது டிக்ரீஸ் ஆகிருக்கும். as percentage are increasing, percentage of the steel வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப எது முதல்ல பர்மிசிபிள் வேல்யூ ரீச் ஆகுது? பர்மிசிபிள் வேல்யூ எது முதல்ல ரீச் ஆகுது? முதல்ல percentage of the steel is increased, then the neutral axis will be increase or decrease. increase na கீழே போறது, decrease na மேல போறது. it is over reinforcement. yes, absolutely it is over reinforcement. அப்ப எது வரும்? இது ஒண்ணுங்க, இது ரெண்டுங்க. ஒண்ணா ரெண்டாங்க?
It is over reinforcement. Absolutely it is over reinforcement. என்னம்மா படிக்கலையா? ஒண்ணு கான்கிரீட் ஃபெயில் ஃபர்ஸ்ட். அது தெரியுது. ஒன்னா ரெண்டான்னு நான் கேட்குறேன். கான்கிரீட் ஃபெயில் ஃபர்ஸ்ட் அது தெரியுதுப்பா. Which one will happen first? One or two? Increases, sir. ஒன்னா டூவா? நான் கேட்கறதுக்கு வாங்க. நீ இன்க்ரீசஸ் டிக்ரீசஸ்லாம் எனக்கு வேண்டாம். ஒன் ஆர் டூ? டூ. இஸ் இட் டூ? இல்லை நீங்கள் ஸ்டீல் அதிகமாக கொடுத்துருக்கீங்க. அவன் பர்மிசபிள் வேல்யூவோட கம்மியாக தான் வந்து என்னன்னா ஸ்டீல் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ஃபீல் பண்ண போகுது. ஏன்னா இருக்கிறத விட தேவைக்கு விட அதிகமாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஸ்டீல். அங்கே 3 ராட் தேவைன்னா நீங்கள் 4 ராடு குத்துட்டீங்க. அப்போ 4 பேர் சேர்ந்து அந்த லோடை தாங்குறாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து என்னென்னா அவங்க ரொம்ப ரிலாக்ஸாக தான் தாங்குறாங்க. பர்மிசபிள் வேலையை விட கம்மியாக தான் வந்து அவங்க தாங்குறாங்க. பட் கான்கிரீட் வந்து உடனே வந்து பர்மிசபிள் வேல்யூ தாண்டி போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ தட் கான்கிரீட் வில் ஃபெயிலியர் ஃபர்ஸ்ட். டெப்த் ஆஃப் த நியூட்ரல் ஆக்சிஸ் வில் இன்க்ரீஸ். பட் இதை வந்து அக்செப்டபிள் கிடையாது. ஓவர் இன்ஃபோர்ஸ்மெண்ட் அக்செப்டபிளா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன் அக்செப்டபிள் இல்லை? கான்கிரீட் வில் ஃபெயிலியர் சடன்லி. கான்கிரீட் என்ன ஆகும்? சட்டன் ஃபெயிலியர் ஆகும். அப்போ கான்கிரீட் சட்டன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா வித்தவுட் வார்னிங் கான்கிரீட் ஃபெயிலியர் இஸ் எ பிரிட்டல் ஃபெயிலியர். அது ஒரு பெரிய பிரிட்டல் ஃபெயிலியரை கொடுக்கும். இந்த பிரிட்டல் ஃபெயிலியரை நம்மால ஏற்றுக்க முடியாது, அக்ரி பண்ணிக்க முடியாது. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. தட் XU அப்படின்றது XU லிம்மை விட அதிகமாகிடும். இட்ஸ் மோர் டேஞ்சரஸ். இந்த கேஸில் XU லிம்மை விட அதிகமாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு வகையில் சொல்லணும்னா ஒரு டெரிவேஷன்ஸ் XU/T வைங்க. XU/T which is equal to உங்களுக்கு அந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? 0.87 FOAST divided by 0.36 FCK BD. Sir, if I increase AST, then XU also will increase. That's simple. Depth of the neutral axis will be increase. இங்க எதுக்கு லீவர் ஆர்ம் சேர்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. Why lever arm? எதுக்கு லீவர் ஆர்ம் சேர்த்தீங்க? அப்ப நியூட்ரல் ஆக்சிஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். நியூட்ரல் ஆக்சிஸ் வில் இன்க்ரீஸ். நீங்க லீவர் ஆர்ம்லாம் இதுல சேர்க்காதீங்க தயவு பண்ணி. Sir, consider the following statement, sir. Considering following statement, sir. Under reinforcement section பத்தி சார் பொறுமையா ரீட் பண்ணுங்க. நான் ரீட் பண்ணி புரிய வைக்க மாட்டேன். நீங்க ஜஸ்ட் வந்து பொறுமையா ரீட் பண்ணுங்க. which one is right அவ்வளவுதான். Under reinforcement. என்ன ஆன்சர் வந்தது? 1 and 3, sir. Yes, 1 and 3 is right answer, option B. So actual depth of the neutral axis is less than the critical depth of neutral axis, right? That moment resistance is less than the balance sections, right? அது balance section விட ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய மொமெண்ட் வந்து கம்மி தான். கான்கிரீட் reaches the ultimate stress prior than the steel னு சொல்றாங்க. அது தப்பு. கான்கிரீட் வந்து முதல்ல ரீச் ஆகாது, ஸ்டீல் தான் வந்து ரீச் ஆகும். அதனால தான் வந்து ஒரு கிராக் வந்து நமக்கு வந்து டென்ஷன் ஜோனில் வந்து கிரியேட் ஆகும். ஸோ தட் வி கேன் கெட் தி அவேர்னஸ். ஓகே, ஸோ லீவர் ஆர்ம் ரெசிஸ்டிங் கப்பல் இஸ் லெஸ் தென் த பேலன்ஸ் செக்ஷன். லீவர் ஆர்ம் ஆஃப் ரெசிஸ்டிங் கப்பல் இஸ் லெஸ் தென் த பேலன்சிங் செக்ஷன். அது உண்மையா? லீவர் ஆர்ம் ஆஃப் த ரெசிஸ்டிங் செக்ஷன் இஸ் லெஸ் தென் த பேலன்சிங் செக்ஷன்.
it is greater than the balancing section. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக இந்த ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஓகே, இது அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இதுதான். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். உங்கள் புரிதலுக்கு ஏற்றது போல் ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? Assertion: the behavior of over reinforcement beam is more ductile than the under reinforcement beam. Reason: over reinforcement beam contain more steel and steel is more ductile than concrete. Over reinforcement beam வந்து நிறைய டக்டைலா இருக்கும் under reinforcement beam அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Is it right? The behavior of over reinforcement beam more ductile than under reinforcement beam because reinforcement அதிகமா இருக்கு, ஸ்டீல் வந்து ஒரு டக்டைல் ஃபெயிலியர் ஆகக்கூடிய ஒன்று. ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட், அப்சல்யூட்லி ரைட். ரைட்டா? நோ, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், தப்புங்க. ஏ ஃபால்ஸ், பட் ஆர் வேணா ட்ரூன்னு சொல்லலாம். ஓவர் reinforcement beam contains more steel, more ductile than concrete. More steel, more ductile than concrete. But அந்த பீமே டக்டைல் ஆகுமா? நோ, the beam is brittle. பீம் வரும்பொழுது அது கான்கிரீட் ஸ்டீல் ரெண்டுமே சேர்ந்த ஒரு காம்போ தானே. பீம்னு வரும்போது அது கான்கிரீட் ஸ்டீல் ரெண்டுமே சேர்ந்த ஒரு காம்போ தானே. பேஸ்ட் ஆன் தட் அந்த காம்போ வச்சு நீங்கள் வந்து பார்க்கணும், அந்த காம்போ வச்சு பேசணும். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். According to working stress method, the limiting value of the permissible tensile stress for the reinforcement concrete member of the tension member in the tension HYST FE4 and 5 FE4 and 5 grade tensionக்கு HYST என்ன வரும்? What is the factor of safety? அதை சொல்லுங்க. According to working stress method, the limiting value of permissible tensile stress for the reinforcement concrete member in a tension for HYST grade FE4 and 5 is என்ன வரும்? FE4 and 5. ஸ்டீலுக்காக கேட்குறாங்க. FE4 and 5 FE500க்குலாம் என்ன வரும்? டென்ஷனுக்கு என்ன வரும்? கம்ப்ரஷனுக்கு என்ன வரும்? M20க்கு என்ன வரும்? ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி முதல்ல சொல்லுங்க. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை முதல்ல சொல்லுங்க. 1.15 F415 divided by சீலா தப்பு. நம்ம பார்க்கறது நாட் லிமிட் ஸ்டேட் மெத்தட், இட் இஸ் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் வேற, லிமிட் ஸ்டேட் மெத்தட் வேற. நீங்க ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடையும் லிமிட் ஸ்டேட் மெத்தடையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஹியர் 1.8 ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1.8 எஸ் டிவைடட் பை 1.8 போட கத்துக்கோங்க. சரி, கம்ப்ரஷனுக்கு 1.8, டென்ஷனுக்கு என்னமா வரும்? ரெண்டும் சேமா வேற வேறவா? கம்ப்ரஷன் 1.8. வாட் அபவுட் த டென்ஷன்? டென்ஷனுக்கு என்ன வரும்? டென்ஷனுக்கு என்ன வரும்? எனி ஐடியா? கம்ப்ரஷனுக்கு ஓகே, டென்ஷன் சேமா ஆர் டிஃப்ரெண்டா? சரி, ஓகே. 1.8 ஓகே. டைரக்ட் கம்ப்ரஷனுக்கு காலத்துக்கு காலம் டைரக்ட் கம்ப்ரஷனுக்கு அப்போ 1.8 வருமா? What is the factor of safety for the HYST steel for direct compression in working stress method? Direct compression க்கு any idea please?
டைரக்ட் கம்ப்ரஷன் காலம் 3 sir. 3யா 3யா அப்ப 415 divided by 3 போட்டு ஆன்சர் சொல்லுங்க. நான் வந்து ஸ்டீலை பத்தி பேசுறேன் ஸ்னேகா. ஒரு டேபிள் நீங்க கிரியேட் பண்ணணும். இது ஆன்சர் இஸ் 1.8 தான். 1.8ஆல நீங்க 4 and 5 நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் கெட் அபவுட் 230 சம்திங் வரும். ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நீங்க என்ன டேபிள் போடணும் அப்படின்னா 250 4 and 5 500. ஐ வாண்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த். 250க்கு மட்டும் 2 கேஸ் வரும். if dia 20 mm, if dia greater than 20 mm, 2 கேஸ் வரும். அப்ப 20 mm க்கு என்ன, greater than 20 mm க்கு என்ன கண்டுபிடிங்க. 4 and 5 க்கு நீங்க 1.8ஆல டிவைட் பண்ணி நீங்க ஆன்சர் போட்டுக்கலாம். 500க்கும் அதே தான் போட்டுக்கலாம். இன் சிமிலர் வே ஐ வாண்ட் இந்த டேபிள் ரெடி பண்ணணும். இந்த டேபிள் நீங்க ரெடி பண்ணணும். இது ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட், நாட் a limit state method. ஓகே. In similar way, in compression also. In compression, in column. காலத்துல compressive load act ஆகும் பொழுது mild steel இருக்கும் பொழுது what will be the permissible stress value for column? Okay. Working stress method is also known as. அதுக்கு இன்னொரு பேர் என்ன? working stress method is also known as. நிறைய பேர்கள் இருக்கு. working stress method is also known as elastic method. எழுதிக்கோங்க. அப்புறம் இன்னொரு பேரு modular ratio method. Modular ratio method. Not only elastic method, modular ratio method also இன்னொரு நேம். ஓகேவா? ஸோ இங்கே வாங்க, இந்த கொஸ்டின் பாருங்க. For a reinforcement concrete section, the shape of the shear stress diagram. shear stress diagramக்கான அந்த ஷேப் வந்து எப்படி வேரி ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. wholly rectangular, wholly parabolic, wholly linear, rectangular combined with parabolic. shear stress. shear stress. For a reinforcement concrete section, the shape of the shear stress diagram. shear stress diagram. Parabolic. எங்க இருந்து parabolic? wholly parabolic. Can you say? wholly parabolic? No. Not wholly parabolic. Not wholly. Upper portion. That means neutral axis க்கு மேல parabolic இருக்கலாம். நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு கீழே அது எப்படி இருக்கலாம்? ஒரு ரெக்டாங்குலர் ஜோனா வந்து இருக்கலாம் அப்படின்றது தான் நீங்க வந்து சொல்லணும். நாட் wholly parabolic. ரெக்டாங்குலர் அண்ட் parabolic காம்போ இப்படி இருக்கும். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். If the neutral axis of a singly reinforcement concrete section is greater than the critical neutral axis, such section is said to be. Neutral axis வந்து critical neutral axis விட அதிகமா இருக்கு. நம்ம இப்பதான் பார்த்தோம். ஆல்ரெடி இருக்கிற நீங்க இப்படிதான் பார்க்கணும். அதிகமா இருக்குன்னா கீழே வைக்கணும் எது பாயிண்ட்டை, அண்ட் தென் பேரலா ஒரு லைன் போடணும். அந்த லைன் கான்கிரீட் ஃபர்ஸ்ட் ரீச் ஆகுதா
ஸ்டீல் ஃபர்ஸ்ட் ரீச் ஆகுதான்னு பார்க்கணும். கான்கிரீட் ஃபர்ஸ்ட் ரீச் ஆச்சுன்னா இதுக்கு பேர் ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷன். ஸ்டீல் ஃபர்ஸ்ட் ரீச் ஆச்சுன்னா அதாவது நியூட்ரல் ஆக்சிஸ் மேலே போயிடும், அப்போ அதுக்கு பேர் அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷன். அப்போ இது ஓஆர்எஸ்ஸா யூஆர்எஸ்ஸா அப்படின்றத இப்படி நீங்கள் அங்கேயே டயக்ராம் வரைஞ்சி பார்க்கலாம், டோன்ட் வரி, ஓகேவா. நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்றது இதுதான் லிமிட்டிங் நியூட்ரல் ஆக்சிஸ். அப்போ இந்த லிமிட்டிங் நியூட்ரல் ஆக்சிஸை ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ் கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா அதை வச்சு தான் கேமே ஸ்டார்ட் ஆகும். ஓகே, by over reinforcement beam the moment resistance can be increased not more than. Come on, அவங்க என்ன சொல்றாங்க? Question: by over reinforcing a beam the moment resistance can be increased not more than. நீங்க ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பீமா வந்து நீங்க டிசைன் பண்ணா அந்த செக்ஷனுக்கு மொமெண்ட் ரெசிஸ்டிங் கெப்பாசிட்டி டெஃபினட்டாக வந்து இட் வில் பி இன்க்ரீஸ், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அதுதான் வந்து கேட்குறாங்க. How many percentage will be increase? Are they increase? Definitely increase. How many percentage? 25% எழுதிக்கோங்க, not more than 25%. 25% தான் இன்க்ரீஸ் ஆகும் when compared to the balance section. அப்போ 0.25. அப்போ இன்னொரு விஷயம், the moment resisting capacity of the over reinforcement beam, yes, moment resisting capacity increase தான் ஆகும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் ஃபெயிலியர் அப்படின்றது சடன் ஃபெயிலியராக ஆகிடும். அப்போ உங்களுக்கான இன்னொரு டாஸ்க், ரைட்டிங் சேலஞ்சில் கேட்கக்கூடிய ஒரு டாஸ்க், அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷனுக்கும் ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை நான் கேட்பேன். டேப்லெட் ஃபார்ம்ல டிஃப்ரென்ஸை கேட்போம். ஸோ ப்ளீஸ் கைண்ட்லி கோஆப்ரேட். XU greater than XU லிம் ஆர் XU less than XU லிம் இதை மட்டும் போட்டு டயக்ராம் மட்டும் போகிறது கிடையாது. அங்கே டென்ஷன் ஃபெயிலியர் நடக்குமா, கம்ப்ரஷன் ஃபெயிலியர் நடக்குமா, டக்டைல் ஃபெயிலியர் நடக்குமா, பிரிட்டன் ஃபெயிலியர் நடக்குமா, ஸ்டீல் ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஆகுமா, கான்கிரீட் ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஆகுமா, ஸ்ட்ரெயின் ஸ்டீல் அதிகமாக இருக்குமா, கான்கிரீட்டில் அதிகமாக இருக்குமா, இதை மாதிரி பல விஷயங்கள் அதில் கம்பேரிட்டிவ்லி நம்ம வந்து பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வரும். அதனால பி ரெடி ஃபார் தட். ஓகே, அப்போ உங்களுக்கான அடுத்த டாஸ்க் இதுதான். அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷனுக்கும் ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்தை by using the textbook.com or YCT you should study. textbook.com யூஸ் பண்ணியோ அல்லது YCT யூஸ் பண்ணியோ நம்ம வந்து படிக்கணும். அடுத்த கேள்விக்குள்ள போகலாம். The factor of safety is defined as. factor of safety னா என்ன? factor of safety னா என்ன? அவ்வளவுதான். அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ தான் factor of safety. ஆப்ஷன் A is right answer. factor of safety அதுதான் சொல்லுது. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? What is the basic span to depth ratio specified in the code for control for deflection limit state in structural concrete member for the continuous support? சார் cantilever கேட்பான் சார், continuous கேட்பான் சார், simply supported கேட்பான் சார். span to depth ratio சார், இதை பார்க்கலனாலும் சோலி முடிஞ்சிச்சு. span to depth ratio ஃபேமஸ், ரொம்ப ஃபேமஸான ஒரு கொஸ்டின். span to depth ratio மனப்பாடம் பண்ணிக்கணும். 26 கேண்டிலிவர்னா 7, சிம்பிளி சப்போர்ட்டட் 20, கண்டினியூஸ் 26. சார் இதுல ஒன்னே ஒன்று ஃபார் அபோவ் ஸ்பேன். நான் இப்ப சொன்னேன் the span to depth ratio நீங்க சொன்ன மாதிரி 7, 20, 26 for cantilever, simply supported, continuous beam இப்படி இருக்கு இல்லையா? இதுல இந்த ரேஷியோ எல்லாமே span length up to 10 meter. சார் above 10 meter, above 10 meter. ஓகேவா? if up to 10 meter, up to 10 meter. இப்போ above 10 meter ஆச்சுன்னா என்ன ஆகும்? இது வந்து up to 10 meter.
இப்போ above 10 மீட்டர் ஸ்பேன் வேல்யூ above 10 மீட்டராக இருந்தால் என்ன நடக்கும்னா இந்த வேல்யூ அப்படியே எடுத்துக்கலாம் 720 26 எடுத்துக்கலாம். சே எக்ஸாம்பிள் என்னுடைய ஸ்பேனுக்கான லென்த் வந்து 12 மீட்டர் இருக்குன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் 7ஓட சேர்த்து ஒரே ஒரு விஷயத்தை பண்ணணும் 10/12 10/span அந்த ரேஷியோவால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரேஷியோவால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணும் பொழுது இந்த 7 20 26லாம் குறையுமா குறையாதா? 10/span இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ குறையுமா அதிகமாகுமா? எஸ் இது குறையும். ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ குறையும். Sir, when the span length is greater than 10, then span to depth ratio குறையும். ஏன்னா இது குறைஞ்சாதான் டெப்த்தை நான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெப்த் இன்க்ரீஸ் ஆகிடும். இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். புரியுதா? அடுத்த கொஸ்டினுக்குள்ள பார்க்கலாம். Which of the following is not applicable to limit state method? எது வந்து லிமிட் ஸ்டேட் மெத்தட்ல அப்ளிகேபிள் இல்லை? ரீட் அண்ட் டெல். லிமிட் ஸ்டேட் மெத்தட் limit state method is also known as limit state மெத்தடுக்கு இன்னொரு பேர் என்ன? limit state method plastic theory or elastic theory? Plastic theory. It is plastic theory. It is plastic theory. அப்ப கண்டிப்பா இது பிளாஸ்டிக் தியரியா இருக்கு அப்படின்னா லீனியரா வரவே வராது. லீனியர் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பிஹேவியர் இருக்காது. லீனியர் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பிஹேவியர் எலாஸ்டிக் மெட்டீரியலுக்கு தான் இருக்கும். அப்போ ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடுக்கு தான் அது உண்டு. லிமிட் ஸ்டேட் மெத்தடுக்கு அது இல்லை. அப்போ இந்த பின்றது தப்பு. ஓகேவா? நாட் அப்ளிகேபிள். பி நாட் அப்ளிகேபிள். மேக்ஸிமம் ஏரியா ஆஃப் த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இன் டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் பிஹேவியர் ஆஃப் த ஆர்சிசி பீம் ஆஸ் பர் ஐஆர்சி. the percentage of area or percentage of இது இதான் கேட்குறாங்க டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் ஜோனுக்கு. இது நான் சேர்த்து வச்சு படிக்க சொல்லியிருப்பேனே. maximum area of the reinforcement in tension and compression zone in RCC as per IS 456/2000. 4% கம்ப்ரஷனும் சரி டென்ஷனும் சரி 4%. ஓகே, 4 to 4 எழுதிக்கோங்க. 4 to 4 4% எழுதிக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டினுக்குள்ள போலாமா? What shall be the effective thickness of the slab to resist a factored moment 45 kN meter? Take M20 grade concrete, Fe 415 steel. என்ன சார் இது? M20 grade concrete யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. effective thickness of the slab கேட்குறாங்க. எப்படி நான் திக்னஸ் ஆஃப் ஸ்லாபை கொண்டுட்டு வரணும்? ஸ்லாபும் பீமும் ஒன்றுன்ற ஒரு சென்ஸு நமக்கு அப்போ வேணும். ஸ்லாபும் பீமும் ஒன்று போல் ஏதாவது வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல யோசிக்கணும். கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட். ஸ்லாபும் பீமும் ஒன்று. யூ ஜஸ்ட் திங்க். சரி, ஒன்று. அப்படி ஒன்று வச்சா என்ன பண்ணணும்? Fe 4 and 5க்கு
mu தெரியும் இல்லையா 0.138 FCK BD square. I know mu வந்து 45. This is factored moment also. 45 10 power 6 which is equal to 0.138 FCK என்ன 20. breadth என்ன இங்க நீங்க யூனிஃபார்ம் breadth யூனிட் breadth வந்து நீங்க எடுத்துக்கணும் கன்சிடர் பண்ணணும். டெப்த் தான் உங்களுக்கு தெரியாது d, அந்த டெப்த் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஜஸ்ட் கண்டுபிடிங்க பார்ப்போம். கண்டுபிடிக்கலாம், கமான். ஏமா சில ஸ்டாண்டர்ட் கேஸ் எல்லாம் வந்து நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருக்கேன். FE 415க்கு என்ன, FE 500க்கு என்ன, FE 250க்கு என்னன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதுவே FE 250 கேட்டால் என்ன பண்ணுவீங்க? 0.148 FCK BD square for 250. 500க்கு 0.133 FCK BD square 500க்கு. எது கேட்குறாங்க அப்படி அதை பொறுத்து நம்ம அந்த ஈக்குவேஷனை திறம்பட கையாளணும். அப்போ இதுக்கு டி வேல்யூ என்ன வருது? புரியல. பாயிண்ட் சாரி என்ன வருது? 105. 105 தான் எல்லாருக்கும் வருதா? செக் 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 பண்ணுங்க. இது முடிச்சிட்டுனா அடுத்து இந்த சம் இதையும் ட்ரை பண்ணுங்க. வாட் இஸ் த லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் மொமெண்ட் ரெசிஸ்டன்ஸ் mu lim FE 415 லிமிட் ஸ்டேட் மெத்தட். பட் இட் இஸ் ஈஸி. ஏன் ஈஸினா நான் ஆன்சர் சொல்லிட்டேன். மேல இருக்கல 0.138 FCK BD ஸ்கொயர், அதை பேஸ் பண்ணி போட்டா போதும். பீன்னு சொல்லிட்டு டிக் பண்ணா போதும். ஓகே, மேல இருக்கிறதுக்கு ஆன்சர் என்னமா வந்தது? 128 வந்ததா? அடடா, இத்தனை பேர் இருக்கீங்க, ஒரு ஆள் கூட ஆன்சர் வரலையா? 115யா? 128 வரணும். 127 பாயிண்ட் சம்திங்னா 128. யூ ஷுட் அடாப்ட் 128. ஒய் எதுக்குமா? ஏன் 128 வரணும்? ஆமா 1000 mm. இங்க பி வேல்யூ 1000 mm போடுங்க. ஏன்னா அந்த ஆன்சரே ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்எம்ல தானே கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம போடும் பொழுதே எம்எம் என்ற அந்த டேர்ம்ல நம்ம எடுத்துன்னு போறது நல்லது. எல்லாருக்கும் வந்துதா? எஸ் வந்துச்சு இல்லையா? அடுத்து போலாம். வாட் இஸ் த லிமிட்டிங் மொமெண்ட்? இது பார்த்தாச்சு. அக்கார்டிங் டு லிமிட் ஸ்டேட் மெத்தட் த நியூட்ரல் ஆக்சிஸ் இஸ் செட் டு பி கிரிட்டிக்கல். கிரிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸ்னா என்னங்க? லிமிட்டிங் நியூட்ரல் ஆக்சிஸ் ஆர் கிரிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸ்னா என்ன? பார்த்தாலே சொல்லிடலாம். ஆப்ஷன் சி, போத் ஸ்டீல் அண்ட் கான்கிரீட் வில் ரீச் பர்மிசிபிள் லிமிட் சைமல்டேனியஸ்லி. ரெண்டுமே ஒரே நேரத்தில். அதுதான் இதுக்கான ஆன்சர். விச் லிமிட் ஸ்டேட் டீல்ஸ் வித் ஸ்ட்ரென்த், ஓவர்டர்னிங், ஸ்லைடிங், பக்லிங், ஃபெட்டிக், ஃபிகர், லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸா, லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டியா? எதுமா இது?
எது இது ரீச் ஆகுது, எது இதை பற்றி பேசுது, ஸ்ட்ரெயின் லிமிட் ஸ்டேட்டா அல்டிமேட் லிமிட் ஸ்டேட்ஸா? என்ன சார் இது, ஏன் இப்படி பண்ணுறாங்க? நமக்கு லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸு, லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி இந்த வார்த்தை தானே தெரியும். கொலாப்ஸ்னா மொமெண்டமு, டார்சனு, ஷியரு, இங்கே ஓவர் டர்னிங். அப்போ இது கொலாப்ஸ்ன்னு வருது. சர்வீசபிலிட்டினா டிஃப்ளெக்ஷனு, ஸ்லோப்பு, கிராக்கு, ஸ்டிங்கேஜ், இதெல்லாம் சர்வீசபிலிட்டியில் போயிடும். அப்போ லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ்ன்னு கேட்கல, லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டியும் கேட்கல. சர்வீசபிலிட்டி லிமிட் ஸ்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுவா? அது எத்தனை பேர் டிக் பண்ண போயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. தட் இஸ் ராங். ஆப்ஷன் சி அல்டிமேட் லிமிட் ஸ்டேட். ஏன்னா அல்டிமேட் லிமிட் ஸ்டேட் இஸ் ஆல்சோ நவுன் as லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ். எழுதிக்கோ. அல்டிமேட் லிமிட் ஸ்டேட் இஸ் ஆல்சோ நவுன் as லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ். லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி, லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி எதெல்லாம் வரும்? டிஃப்ளெக்ஷன், கிராக்கு, வைப்ரேஷன், லீக்கேஜ், டியூரபிலிட்டி அது கம்மியாகிறது, இதெல்லாம் லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டிக்கு கீழே வரும். அப்போ லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது அல்டிமேட் லிமிட் ஸ்டேட். அது அல்டிமேட் லிமிட் ஸ்டேட். ஓகே சார், இங்கே பாருங்க சார். when comparatively compared to the working stress method of design, what level is concrete taken by limit state method? லிமிட் ஸ்டேட் மெத்தடில் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடை கம்பேர் பண்ணும்பொழுது லிமிட் ஸ்டேட் மெத்தடில் கான்கிரீட்டோடைய ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருக்கு? ஹை ஆர் லோ? ஹை. ஏன் சார், ஏன் சார் ஹை? ஏன் ஹை அப்படின்னா நம்ம அங்கே ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். பட் இங்கே லிமிட்ஸ் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டிலாம் ரொம்ப அதிகமாக கொடுத்துருப்போம். ஸோ அதுவே வந்து என்னென்னா ஒரு மிகப்பெரிய ரீசனாக வந்து இங்கே இருக்கும். புரியுதா இல்லையா? எஸ். ஸோ ஹை வேல்யூ ஆஃப் பார்சியல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஆஃப் கான்கிரீட் அண்ட் ஸ்டீல் ரெஸ்பெக்டிவ்லி. கான்கிரீட்டுக்கு என்ன வரும், ஸ்டீலுக்கு என்ன வரும்? 1.5, 1.15. ஆப்ஷன் ஏவா? ஆப்ஷன் ஏவா? ஆப்ஷன் பி. பி ஃபார் பால். அதில் இன்னொரு கொஸ்டின் கேட்பான். என்ன கேட்பான்? ஒய் கான்கிரீட் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஸ்டீல் வேல்யூ. எதுக்காக அப்படி அதிகமாக இருக்கு? ஒய்? ஒய்ப்பா ஏன் அதிகமாக இருக்கு? ஒரே ஒரு டெக்னிக்கல் டேர்ம் மட்டும் சொன்னால் விட்டுடலாம். ஒன்னே ஒண்ணுதான் ரீசன். ஒய்? நோ, அதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு டெக்னிக்கல் டேர்ம், ஒரே ஒரு டெக்னிக்கல் டேர்ம். If you say that, it is right. ஒன்னே ஒண்ணுதான். என்ன? கண்ட்ரோல் என்விரான்மெண்டல். கேர்லெஸ் மிஸ்டேக் இதெல்லாம் போடக்கூடாது. கண்ட்ரோல் என்விரான்மெண்ட். கான்கிரீட்டை பொறுத்தவரையும் கண்ட்ரோல் என்விரான்மெண்டல் இல்லை. பட் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் பொறுத்தவரையும் கண்ட்ரோல் என்விரான்மெண்டல் இருக்கு. அதனால ஸ்டீலுக்கு நம்ம ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை குறைச்சி கூட போட்டுக்கலாம். பட் கான்கிரீட்டுக்கு அப்படி பண்ணக்கூடாதுங்க. ஓகே, ஸோ கண்ட்ரோல் என்விரான்மெண்டல் இஸ் ரைட். அண்ட் தென் ஹோமோஜினியஸ், நாட் ஹோமோஜினியஸ் ஆல்சோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். பிரதீபா தான் கரெக்டாக சொல்கிறாங்க கண்ட்ரோல் என்விரான்மெண்டல். பிரதீபா, நித்ய மனோகரி நீங்களாம் சொல்லியிருக்கீங்க. குட். நான் ஹோமோஜினியஸ் கூட நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பார்சியல் ஃபேக்டர் ஆஃப் த கான்கிரீட் இப்போ தான் பார்த்தோம். என்ன ஆன்சர் வரும்? 1.5. அடுத்த கொஸ்டின் பாருங்க. த அல்டிமேட் மொமெண்ட் வித் வந்து 300 mm, AST 600 mm², FY வந்து 500 Nm/mm மீட்டர்², லீவர் ஆர்ம் வந்து 300 mm. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா அல்டிமேட் ரெசிஸ்டிங் மொமெண்ட். அப்போ நீங்கள் வந்து என்னென்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டீலை பொறுத்து மொமெண்ட் வந்து கண்டுபிடிக்கலாம். சார் இன் ஸ்டீல் ஆர் கான்கிரீட், ஸ்டீல் இன்ட்டு லீவர் ஆர்ம் ஆர் கம்ப்ரஷன் இன்ட்டு லீவர் ஆர்ம்.
எப்படி போட்டாலும் we can get the moment. Tension force into lever arm or compression force into lever arm, எது போட்டாலும் எப்படி போட்டாலும் we can get answer. ஆன்சர் வந்துரும். So what is the answer? 0.87 போடுங்க, FI போடுங்க, AST போடுங்க, டென்ஷன் ஃபோர்ஸ் என்னன்னு தெரியும். 0.87 FI AST, so it will give tension force into lever arm. Lever armக்கு ஃபார்முலாலாம் தேவையில்லை, ஏன்னா lever arm they are given 300. இப்போ 300 அப்படியே போட்டுக்கலாம். When you simplify this, என்ன வருது? 150 क्वेश्चन பார்க்கணும் இப்போ ப்ளீஸ். ஆப்ஷன் B சார். ஆப்ஷன் D 78.3. C 78.3. சி வருது எல்லாருக்கும்? அம்மா எல்லாரும் வந்து நோட்டு பெண்ணோட தான் உட்காந்துருக்கீங்களா, போடுறீங்களா? வித்தவுட் யூசிங் கால்குலேட்டர் யூஸ் பண்ணாம போடுங்க. சார் 78 வருதுன்னா ஓகே, எல்லாருக்கும் 78 வந்துடுச்சா? நீங்க சம் சால்வ் பண்றீங்களா இல்லையா, அதுல தான் இருக்கு நீங்க கிளியர் பண்றது. ஓகேவா? அவங்க கான்கிரீட்டுக்கான டீட்டெயில் கொடுத்துறாங்கன்னா நீங்க கான்கிரீட்டுக்கான டீட்டெயில் வச்சு போடணும். ஓகேவா? ஏரியா ஆஃப் த கான்கிரீட் போட்டு தென் எஃப்ஐக்கு பதிலாக எஃப்சிகே போட்டு 0.36 மல்டிப்ளை பண்ணி லீவர் ஆமால மல்டிப்ளை பண்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வரும் கான்கிரீட்டுக்கான இது வச்சு. ஓகேவா? ஸோ எனிவே, ஸோ அடுத்தது போகலாம். இந்த ஏரியா வந்து போடும்போது B இன்ட்டு டி சிம்பிளி. ஓகேவா? B இன்ட்டு எக்ஸ்யூன்ற மாதிரி வரும். தட் கான்கிரீட் கம்ப்ரசிவ் ஜோனுக்கான ஏரியா போட்டாலே போதும். ஸோ இந்த இடத்துல பேலன்ஸ் செக்ஷனுக்கான ஃபாலோவிங் ரிலேஷன்ஸ் பிரிண்ட் எடுக்கும்போது அந்த ஆப்ஷன்ஸ் வரல. நீங்கள் பேலன்ஸ் செக்ஷனை பொறுத்தவரையும் ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸும் கிரிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸும் ஒன்று தான், ஈக்குவல் அப்படின்னு வரும். அதான் வந்து பேலன்ஸ் செக்ஷன்ஸ் அல்லது கிரிட்டிக்கல் செக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து கொண்டுட்டு வரலாம். ஸோ அடுத்தது பாருங்க, லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் டீல்ஸ் வித் லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் நாட் சர்வீசபிலிட்டி. கொலாப்ஸ் லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் எதோட கனெக்ட் ஆகிருக்கு? ஸ்ட்ரென்த்து, ஸ்டெபிலிட்டி, மேக்ஸிமம் டிசைன் லோடு, இது எல்லாத்தோட கனெக்ட் ஆகிருக்கு தான் லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஃபார் அன் ஐ செக்ஷன் த மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ அக்கர்ஸ். மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எங்க அக்கர் ஆகும்? மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அவுட்டர் மோஸ்ட்ல தான் அக்கர் ஆகும். எக்ஸ்ட்ரீம் அவுட்டர் ஃபைபர் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. எக்ஸ்ட்ரீம் அவுட்டர் ஃபைபர். ஓகே? ஸோ அடுத்தது பாருங்க, திஸ் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? Calculate the limiting depth of the neutral axis of the beam size 300 mm cross 550 mm. Assume the effective cover is 50 mm. F as 500 Newton per mm square. Limiting depth என்னன்னு கேட்குறாங்க. சைஸ் கொடுத்துட்டாங்க. 133. முதல்ல வந்து டெப்த் கவர் இதை பேஸ் பண்ணி முதல்ல எஃபெக்டிவ் டெப்த்ன்றதை என்னன்னு பாருங்க. அந்த எஃபெக்டிவ் டெப்த்தோட ஒரு ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணா போதும். தட் ஃபேக்டர் இஸ் தட் லிமிட்டிங் டெப்த் ஃபேக்டர். அந்த லிமிட்டிங் டெப்த் ஃபேக்டர் உங்களுக்கு நல்லா தெரியணும். முதல்ல இது 550 கிடையாது, 500. 300 கிராஸ் 550 இருக்குல்ல, இந்த கீழே இருக்கிற 50 கழிச்சிடுங்க. 500ஓட ஒரு ஃபேக்டர் கேவை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு லிமிட்டிங் டெப்த் கிடைக்கும். அந்த கேக்கான ஃபேக்டர் என்னன்னா 0.46. அது எதை பொறுத்து சார் இருக்கு அப்படின்னா, எதை பொறுத்து இருக்கு? 0.46ஆ, 0.48ஆ, 0.53ஆன்னு எதை பொறுத்து இருக்கு?
வீணோல இது பார்த்துருக்கோம்ல. எஸ், ஸ்டீலை பொறுத்து இருக்கு. FE 500, 415, 250. இதில் 500க்கு 0.46, 415க்கு 0.48, 250க்கு 0.53. யூ ஜஸ்ட் மல்டிப்ளை வித் திஸ். ஓகேவா? இதை வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ இவனை கேட்டுக்கிறான் 500. 500னா 0.46. டெப்த் என்ன? 550 போடாதீங்க, 550 minus 50 போடுங்க. ஓகேவா? ஸோ தட் 500 into 46%. That's it. You will get 230 வருதான்னு மட்டும் பாருங்க. 230 வந்தா ரைட்டு. மறந்துச்சா இதெல்லாம்? 230. அக்கார்டிங் டு IS 456 2000 இவங்க ஸ்ட்ரெயின் வேல்யூ பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. According to value IS 456 2000, under the limit state of collapse, the maximum compressive strain in the concrete in the axial compression take 0.002. எங்கங்க 0.0035 வரும்? 0.002 ஓகே. எப்ப 0.0035 வரும்? Any idea? Bending compression. Bending compression. Axial compression இல்லாம bending compression வரும்போது அங்க minimum 0.002 வரும், maximum 0.0035 வரும். 0.0035 for bending compression. ஓகே, நோட் பண்ணுங்கப்பா. ஓகே, எஸ். அடுத்தது மூவ் ஆன் பண்ணலாமா? ஸோ இந்த இடம் பாருங்கம்மா. திஸ் இஸ் ஆல்சோ நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேக்டர் தான். வாட் இஸ் த நியூட்ரல் ஆக்சிஸ் டெப்த் சிங்கிள் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பீம் டாப் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் ஆஸ் பர் IS 456 2000. நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராமை தெளிவாக புரிஞ்சுக்கிச்சிங்கன்னா உங்களுக்கு இது வந்துடுமே. சாரி, 0.42 XU. ஆமா, எக்ஸாக்டா இங்க இருந்து இது வரும். ஓகேவா? இந்த இடத்துல வரும் 0.42 XU. ஓகே, அந்த இடத்துல தான் அந்த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். The limit state approach design RCC structure the spacing of mains reinforcement bar mainly controlled. Main reinforcement bar for the limit state method எதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றது கேட்குறாங்க. மெயின் reinforcement, collapse, crack, deflection, durability. எழுதிக்கோங்க கிராக்மா, கண்ட்ரோலிங் கிராக். Controlling crack. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்தது இங்க இது பத்தின ஒரு டேபிளே இருக்கு. அந்த டேபிள் எப்பவுமே அந்த டேபிள் வந்து ஏதாவது ஒரு காம்போல கொஸ்டின் கேட்பாங்க. For avoiding limit state of collapse, the safety RCC structure is checked for appropriate combinations of the dead load, imposed load, wind load, earthquake load. Which of the following load combination is not considered? Option D, sir. Option D. Right? Option D, right? D या C या? D या C या? D, sir. இது வராது. 0.2 times of dead load. அது 0.2 வந்திருக்க கூடாது, 1.2 வந்திருக்கணும். 1.2 வந்திருக்கணும். அப்ப ஆப்ஷன் டி தப்பு. ஆனா ஆப்ஷன் சி ரைட்டா?
1.5 1.5 1.5 is it right? 1.2 1.2 1.5 1.5 தானே வரும். இப்போ இங்கே மேபி பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகும் இருக்கலாம்ல. 1.2 1.2 1.2 இந்த டெட் லோட் ப்ளஸ் விண்ட் லோட் இது வந்து 1.5 1.5 இருக்கும். பட் அந்த காம்பினேஷனில் வரும்போது லைவ் லோடில் 1.5 வராது. ஆப்ஷன் பி ஆல்சோ ராங்ல. அப்போ இது எதை ராங்குன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஓகேவா, ரெண்டுமே ராங் தான் என்னை பொறுத்தவரை. இந்த limit state designs of the concrete structure, the strain distributions is assumed to be limit state methodல strain value Linear, sir. அப்ப working stress methodல stress value working stress methodல stress value in the limit state design of concrete structure the strain value is linear. That limit state design of concrete structure the stress distribution is assumed to be for working stress method. Working stress method la stress linear. sir. Working stress method la stress linear. Limit state method la strain linear. எது லீனியர் எங்க லீனியர் அப்படின்றத இங்க புரிஞ்சுக்கணும். எஸ் கைண்ட்லி எது லீனியர் எங்க லீனியர் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த limit state method in the limit state method of design using the steel of Fe 4 and 5 the maximum depth of neutral axis for the balanced rectangular section effective depth 500 effective depth 500. ஆனா இது limit state method. சொல்லுங்க என்ன வரும்? $240 sir. 240 எப்படி கண்டுபிடிச்சீங்க? 0.48 டெப்த் அவ்வளவுதான். 0.48 0.53 0.46 நம்ம இப்பதான் கொஞ்சம் பார்த்தோம்ல, அதை வச்சு நம்ம சொல்லிடலாமே XU அப்படின்றது. புரியுதா? எஸ் த டெப்த் எஃபெக்டிவ் டெப்த். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் ஓவரால் டெப்த் மைனஸ் கவர் போட்டு எஃபெக்டிவ் டெப்த்தை கண்டுபிடிச்சி அந்த எஃபெக்டிவ் டெப்த்தோட கேவை மல்டிப்ளை பண்ணும். ஸோ கே இன்டூ டி விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சார், நியூட்ரல் ஆக்சிஸ் சார், XU சார். தட் கே வேல்யூ 0.46 இருக்கலாம், 0.48 இருக்கலாம், 0.53 இருக்கலாம். ஃபார் கிரேட் ஆஃப் ஸ்டீலை பொறுத்து 500 415 250 கிரேட் ஆஃப் ஸ்டீலை பொறுத்து இது வந்து வேரி ஆகலாம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ நீங்கள் இங்கே எது எடுக்கலாம்? Fe 4 and 5. ஸோ Fe 4 and 5 0.48 0.48 into 500 போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வருது? ஆப்ஷன் ஏ 240 வந்துச்சு எல்லாருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். The span to effective depth ratio of the cantilever beam. Span up to 10 meter. Cantilever 7 20 26 அவ்வளவுதான். இது வந்து என்னன்னா பீமுக்கு. இன்கேஸ் ஸ்லாபா இருந்தா for the slab, one way slab, two way slab, continuous slab, cantilever slab. One way slab na 30, two way slab na 35, continuous slab na 40, cantilever slab na 12. எழுதிக்கோங்க. ஸ்லாப் கேட்டாலும் தெரியணும். கமான் எழுதிக்கோங்க பார்ப்போம். சார் இது மைல்டு ஸ்டீலுக்கு மட்டும் தானா சார்? புரியலமா? இந்த வேல்யூ மைல்டு ஸ்டீலுக்கு மட்டும் தானா சார் வரும்? Fe 4 and 5 னா வேற தான சார் வரும்? ஆமா.
ஸ்லாபுக்கான வேல்யூ கோடல் புக்லேயும் ஒரு வாட்டி பார்த்து எழுதுங்க. கோட் புக்கை பேஸ் பண்ணி ஒரு ரிவிஷன் கொடுக்குறேன். ஓகேவா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா? இன்னும் 4 days இருக்கு. பட் நீங்க நாளைக்கு எழுதுறதுக்கு ரெடியா இருங்க. நடத்தின எல்லாத்தையும் ஆரம்பிக்குதுங்க சார். ஓகே, எப்போ நம்ம கோடுக்கு? நம்ம இது ஃப்ரைடேல இருந்தே வந்துட்டு சர்வேயர் அந்த எக்ஸாம்ல ஆரம்பிச்சிருதுங்க சார். ஃப்ரைடே 2 பட்சிங் சார், சாட்டர்டே 4 மட்டும் ஷூர் சிவில் வந்து சண்டேங்க சார். இந்த இப்ப நம்ம படிக்கிற மாதிரி சண்டேங்க சார். ஃப்ரைடே சர்வேயர் எக்ஸாம் இல்லையா? ஆமாங்க சார். சர்வேயருக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு சர்வே கொஞ்சம் பார்க்கலாம். எப்பனா Thursday. சர்வேயர் எல்லாரும் அப்ளை பண்ணிருக்கீங்களா? ஆல் ஆர் அப்ளைட்? சர்வேயர் எல்லாரும் அப்ளை பண்ணிருக்கீங்களா? அன்னைக்கு ஒரு ஃபுல் டே மேரத்தான் இருங்க. அன்னைக்கு நான் எனக்கு என்ன ஸ்கெடியூல் பார்க்குறேன். 11ஆம் தேதியா? சர்வேயரை பொறுத்த வரையும் நீங்கள் எல்லாருமே கிளியர் பண்ணுற அளவு அந்த ஒரு நாள் மேரத்தான் போதும், எனஃபாக இருக்கும். அந்த ஒரு நாள் மட்டும் வந்து என்னென்னா நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸிவாக இருக்கணும். 11ஆம் தேதி ரைட், நாளைக்கு 10ஆம் தேதி புதன், நாளைக்கு ரைட்டிங் சேலஞ்ச், நாளைக்கு நீங்கள் ஃபுல்லாக எழுதணும். நாளை மறுநாள் சர்வேயர் டிராஃப்ட்மேன் கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ரிவிஷன். ஓகேவா? அந்த ரிவிஷனுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. ஃபுல் டே ரிவிஷன். ஓகேவா? மொத்த சர்வேயரையும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு போகலாம். ஃபுல் டே ரிவிஷன். ஓகே, தட் டே ஃப்ரீ தான். நாளைக்கு ஃபுல்லாக நான் உங்களை எழுத வைக்கிறேன். நாளை மறுநாள் நம்ம இது பார்க்கலாம். சரி, இங்கே வாங்க. LY is the length of the longest span. LX is length of the shortest span. It is designed two-way slab. Two-way slabக்கு அது என்னவா இருக்கும்? Two-way slabனா என்ன? What is the condition for two-way slab and what is the condition? Condition for two-way slab, condition for one-way slab. அது பேஸ் பண்ணி கேட்டு புரியல. Longest span divided by shortest span, which is greater than 2. Greater than 2 எதுக்கு? One way slab. Two-way slabக்கு எஸ் ஒன்னே ஒன்று தான். LY by LX greater than or equal to 2 for one way. LY by LX less than 2 for two way. அது ஒன் வேவா டூ வேவா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கான கண்டிஷன்ஸ் இதுதான். இந்த கண்டிஷன்ஸை பார்த்து வச்சுக்கணும். சர்வேயர் மட்டும்தானே எல்லா கேண்டிடேட்டும் எலிஜிபிள். டிராஃப்ட்மேன் எல்லாரும் எலிஜிபிள் இல்லை இல்லையா? பிஇக்கு நான் கேட்குறேன். நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தா டிராஃப்ட்மேன் தான் வந்திருக்கும். பிஇ கேண்டிடேட்க்கு கேட்குறேன். டிகிரி முடிச்சவங்களுக்கு எலிஜிபிள் இல்லை ரைட்? டிராஃப்ட்மேனும் எலிஜிபிள் தான் வந்திருக்கா? ஓகே, அப்போ அன்னைக்கு ஃபுல் டே வந்து மேரத்தான் வைக்கணும் போலவே. சரி, ஓகே. தேர்ஸ்டே மேரத்தான் அட்டன் பண்ணுங்க. தேர்ஸ்டே வந்து மேரத்தான் அட்டன் பண்ணும்போது கையோட கையாக படிங்க. அன்னைக்கு வியாழக்கிழமை நைட்டு முடிஞ்ச அளவு சொல்லி கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் வந்து என்னன்னா மல்டிபிள் டைம் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. வெள்ளிக்கிழமை சர்வேயர் எக்ஸாம். டிராஃப்ட்மேன் எக்ஸாம் எப்போ? ஈவினிங் வந்து 4:43 கோடு. அப்போ ஃப்ரைடே போய் எக்ஸாம் எடுத்துட்டு ஃப்ரைடே வந்து கொஞ்சம் தூங்கிடலாம், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் தேர்ஸ்டே 24/7 வந்துன்னா
இல்லை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஈவன் வந்து என்னென்னா அதை நான் வந்து நாளையிலேருந்தே கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னு கூட ஒரு தாட் இருக்குது. நாளைக்கு உங்களுக்கு ரைட்டிங் சேலஞ்ச் இருக்குது, மல்டிபிள் டாஸ்க் கொடுக்க முடியாது நான் பார்க்குறேன். ஓகேவா, சரி பார்ப்போம், யோசிப்போம். ஆனால் Thursday ஃபுல் டே வந்து எங்கேஜ் ஆகிக்கலாம். காலையில் ஒரு 8 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு ஒரு 10-11 மணி வரையும் நான் வந்து என்ன சொல்கிறேன், அதை அப்படியே உட்காந்து ஒரு 2 மணி வரையும் கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கிட்டு போய் உட்காந்து கரெக்டாக வாந்தி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், டோன்ட் வரி. ஓகே சார், புரியலமா? புரியல. சென்டர் ரொம்ப லாங்ல போட்டிருக்காங்களா? ஓகே, அப்படி இருந்தா நைட் ஒரு 8 மணி வரையும் பார்த்துட்டு முடிக்கலாம். ஓகேவா, நீங்க கிளம்பி டிராவலிங்ல போகும்போதும் கேளுங்க, கேட்டுக்கிட்டே வந்து அதை நான் சொல்றது என்னன்னா ஒரே ஒரு தாரக மந்திரம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வில் கிவ் கான்ஃபிடென்ட். இன்னொன்று நம்ம சர்வேக்கு ஒரு மேரத்தான் போட்டோம், சர்வேக்கு ஒரு ரிவிஷன் டிஸ்கஷனும் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களை காப்பாற்றும். அதுதான் என்னை பொறுத்தவரையும். ஒரு கொஸ்டின் எடுத்தோமா அதை டீட்டெயில்டாகவே அனலைஸ் பண்ணி தட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களை வந்து காப்பாற்றும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணுங்க. ஓகேவா, சரி. இப்போ இங்கே பார்ப்போம், த மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டீல் ஸ்லாப். ஏற்கனவே வந்து என்னென்னா நம்ம வந்து பீமுக்கு வந்து பார்த்தோம் 4% நம்ம வந்து பார்த்துருக்கோம். மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டீல் RCC ஸ்லாப் மைல் ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எத்தனை பர்சன்டேஜ்? How many percentage? 0.12 or 0.15? இங்கே தான் கன்ஃபியூஸ் ஆகும். மைல்டு ஸ்டீலுக்கு எப்போ 0.12 வரும்? மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எதுக்கு 12%, இதில் 15% அப்படின்றத, அதாவது 0.15%, 0.12% அப்படின்றத மனப்பாடம் பண்ணிக்கோங்க. டயாமீட்டர் ஆஃப் த பார், கண்டிப்பாக அந்த டயாமீட்டர் ஆஃப் த பார் 1/8 ஆஃப் தி டோட்டல் திக்னஸ் ஆஃப் த ஸ்லாபை விட அதிகமாகிடக்கூடாது. ஒன் பை 8 இந்த ரேஞ்சில் வந்து என்னென்னா இருக்கணும். ஓகேவா, 1/8 இந்த ரேஞ்சை விட இதுவாகிடக்கூடாது. த டயாமீட்டர் ஆஃப் த பார் should not exceed. ஓகேவா, should not exceed. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இது ஒரு சம் மாதிரி கொடுத்துருக்கான். In the design of RCC beam of cross section 230 x 450 mm, the minimum area of the tension reinforcement should be take grade FE 500, cover thickness 25 mm, steel bar diameter 12 mm. Come on. Everything is given. எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, ஆன்சர் தான் கேட்குறாங்க. ஏஎஸ்டியா? ஏஎஸ்டி தான் கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் த டென்ஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஎஸ்டி பை பிடி போடுங்க. அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் இது which is equal to 0.85 divided by FY. இல்லை டி என்ன வரும்? 450 minus 25 minus டயாவில் பாதி. ஏன்னா இந்த டயாவுடைய அந்த ராடோடைய சிஜி வெளியே இருக்கிற டெப்த்தை கழிச்சணும். அதனால் டயாவில் பாதி. அந்த 25ன்றது கவர் திக்னஸ்ன்னு சொல்லிட்டாங்க, கிளியர் கவர். ஸோ தட் யூ ஹாவ் டு மைனஸ் போட்டு ஃபைனலி ஐ வாண்ட் ஏஎஸ்டி. ஃபார்முலா இதுதான்மா, ஏஎஸ்டி மினிமம் டிவைடட் பை பிடி which is equal to 0.85 divided by FY, where D is entire cross section போடாதீங்க. $163, sir. 163 option B is right.
163 வந்துச்சா? 163 வந்துச்சா? வந்துச்சுன்னா அது ரைட்டு. அடுத்த சம் போலாமா? A beam of rectangular cross section 100 mm wide, 200 mm depth. If the section is subjected to a shear force 20 kN, then the maximum shear stress in the section. Maximum shear stress என்னன்னு கேக்குறாங்க. Maximum shear stress என்னன்னு கேக்குறாங்க. Tau max, not tau average. 1 Newton per mm, sir. 1 Newton per mm. Simply என்ன பண்ணலாம்? du by bd. VU by BD. VU by BD போடுங்க. VU என்ன? 20 kilonewton 10 power 3. BD. When simplify this, we will get one. But இது not maximum. இதோட 1.5 multiply பண்ணணும். Factor of safety. அந்த 1.5 multiply பண்ணா option D is right answer. 1 இல்ல 1.5. Option D is right answer. By over reinforcement beam, the moment resisting can be increased more than. Over reinforcement beam நம்ம யூஸ் பண்றதுனால moment resistance அப்படின்றது எத்தனை percentage increase ஆகும்? Question repeated. 25% will increase. இப்போ இங்க பாருங்க, the design shear force of a critical sections on the rectangular beam with depth is 270 kN. Shear force கொடுத்தாச்சு. Permissible shear stress in the concrete on the basis of percentage of steel reinforcement is 0.4 Newton per mm square. ஒரு ஸ்டேட்மெண்ட் போல கொடுத்து இதை கேட்குறாங்க. டவ் வி டவ் சிங்க, அவ்வளோதான். முதல்ல டவ் வி கண்டுபிடிங்க. டவ் வி கண்டுபிடிங்க. shear stress அது எப்படி இருக்குன்னு பாருங்க. டவ் சி கொடுத்தாச்சு. டவ் சி பர்மிசிபிள் வேல்யூ கொடுத்தாச்சு. டவ் சி கொடுத்தாச்சு. டவ் வி அண்ட் டவ் சி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அது கொடுக்கலனாலும் நம்ம கண்டுபிடிக்கணும். டவ் சி வந்து கொடுக்கலனாலும் அந்த டேபிளை வச்சு நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். The design shear force at the critical section in the rectangular beam with 300 mm and effective depth 500 mm is 270 kN. The permissible shear stress in the concrete. Come on. Rectangular beam with 300 mm, depth 500 mm. The design shear stress is 270 kN. The permissible shear stress in the concrete on the base of percentage of steel reinforcement 0.4 Newton per mm square. Permissible value கொடுத்தாச்சு. இதுல 1.5 மல்டிப்ளை பண்ணிக்கணுமா சார்? பண்ணுங்க. பண்ணி என்ன வருதுன்னு பாருங்க. 1.5 மல்டிப்ளை பண்ணா அது மேக்ஸிமம் வேல்யூ. மேக்ஸிமம் வேல்யூ கேட்கலையே. போன வாட்டி கேட்டது மேக்ஸிமம் வேல்யூ. போன வாட்டி கேட்ட ஆப்ஷன் என்னமா வருது? சியான்னு கேக்குறீங்களா? The shear reinforcement shall be designed for shear force 270. No? No? Option C இல்ல. கம்மியா வருது அதிகமா வருதா? tau c max என்னமா வருது? What is mean by tau c max? How you will get tau c max? Tau c max, tau c max. இது ஞாபகம் இருக்கா? நம்ம பார்த்துருக்கோம். இது நிறைய சம்மும் ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கோம். என்ன வருது? tau c max ஃபார்
அவங்க கொடுத்துட்டாங்க பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இது எல்லாத்தையும் வச்சு. என்னமா ஆன்சர்? டவுசி என்ன வந்தது, டவுசி மேக்ஸ் என்ன வந்தது, டவ்வி என்ன வந்தது, இது 3 தான் விஷயமே. டேபிள் 19 IS 456/2000 அதில் டவுசியை பற்றி கொடுத்துருப்பாங்க பாருங்க. டவ்விக்கு 1.5 மல்டிப்ளை பண்ண வேண்டாம், VU/BD போட்டால் போதும். இவங்க டவுசி பர்மிசபிள் வேல்யூ கொடுத்தாச்சு 0.4, நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் டவுசி மேக்ஸ் என்ன? அதுதான் கேட்கணும். ஆனா இவனுக்கு கிரேட் ஆஃப் கான்கிரீட்டும் கொடுக்கல, அதான் பெரிய பிரச்சனை. assume grade of concrete is assume grade of concrete என்னன்னு assume பண்ணிக்கலாம், என்னன்னு assume பண்ணிக்கலாம்? 25 கூட assume பண்ணிக்கோங்க, M25 M20 வாட் எவர். எது assume பண்ணாலும் எல்லா வேல்யூமே அதிகமாக தான் இருக்கும் டவுசி மேக்ஸ்க்கான வேல்யூ. இப்போ டவ் வி அப்படின்றது டவுசி மேக்ஸை விட அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கான்னு மட்டும் பாருங்க. டவ் விக்கான வேல்யூ என்னமா வந்தது? 1.8. டவுசி மேக்ஸ் 3.1. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க சார், நீங்கள் வந்து டவ்வி எக்காரணத்து கொண்டும் டவுசிக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம சியர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டே பண்ண வேண்டாம். டவுசியை விட அதிகமாக இருந்ததுன்னா எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதுக்கு நம்ம டிசைன் பண்ணலாம். ஆனால் மேக்ஸை விட அதிகமாக இருக்கக்கூடாது. அப்படி அதிகமாச்சுன்னா ரீடிசைன் பண்ணணும். அப்போ இங்கே இதை மாதிரி இவனுக்கு கேட்டுட்டாலே டவுசி மேக்ஸோட இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்க, ரீடிசைன்ற ஆப்ஷன் இருக்கிறதுனால we have to think about டவுசி மேக்ஸ் ஆல்சோ. நமக்கு தெரியும் கிரேட் ஆஃப் கான்கிரீட்டை வச்சு டவுசி மேக்ஸ் இருக்குது, அதை மனப்பாடம் பண்ணி இருக்கணும் இந்நேரம். say example in limit state method and working stress method M15 M20 M25 M30 M35 M35 and above or M40 and 40 above. In the limit state method 2.5 2.8 3.1 3.65 3.7. இவனுங்க படுபாவிங்க, இவனுங்க லிமிட் ஸ்டேட்டா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் ஆன் கூட கொடுக்கல. அது கொடுத்தாங்களா? நோ, கொடுக்கல. அதே போல் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் பாருங்க 1.6 1.8 1.9 2.2 2.3. ஃபார் சேஃபர் ஜோன் நான் M15 எடுக்கிறேன்னு வச்சுப்போம். ஃபார் சேஃபர் ஜோன் M15 எடுக்கிறேன்னு வச்சுப்போம், ஓகேவா? ஆர் M20 எடுக்கிறேன்னு வச்சுப்போம். இப்போ M15 எடுத்தேன், அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளா அசியூம் பண்ணிக்கணுமா? ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் 15 சாரி ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் M15 நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டா அப்பவும் பார்த்தீங்கன்னா டவ் வியும் 1.6 சாரி டவ் வி 1.8 டவ் வி வந்து 1.8 தெரியுதா? டவ் வியே 1.8 வந்துச்சு. டவ் வி எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? 270 V divided by BD. 270 in 10 power 3 divided by 300 cross 500. When simplify this you can get the 1.8. அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். டவ் விக்கான வேல்யூ டிஃபால்ட்டாகவே 1.8 இருக்கு. பட் இந்த டவ் சி மேக்ஸ்க்கான வேல்யூ 1.8 விட நிறைய இடங்கள்ல எப்படி இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கு? அதிகமாக இருக்கு, அதிகமாக இருக்கு. இப்போ M20 எடுக்கிறோன்னா 2.8, நம்ம டவ் வி 1.8, இட் இஸ் லெஸ் தென் 2.8, சேஃப் தான். ஆனால் 1.8
1.8 ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடாக இருந்தால் 1.8 1.6 ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடாக இருந்தால் கொஸ்டினில் அவன் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்னு சொல்லிட்டு அந்த கிரேட் ஆஃப் கான்கிரீட் இஸ் M15 கொடுத்து இல்லை M20 கொடுத்து இதை மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தா மட்டும்தான் இதுக்கெல்லாம் தெளிவான ஆன்சர் கிடைக்கும். அன்டில் அதர்வைஸ் இதுக்கு தெளிவான ஆன்சர் இல்லை. ஓகே, இதுக்கு ஆன்சர் கிடையாது. பீம் should be ரீடிசைன் கூட சொல்ல முடியாது. ஓகே, tau v should not be greater than tau c max. tau v கான வேல்யூ 1.8, tau c max கான வேல்யூ 2.5 தாண்டி தான் இருக்கு நிறைய இடங்கள்ல. அப்ப இதை நம்மால எதுவும் சொல்ல முடியாது. which type of beam is supported only one end by ending built into the wall? So it is என்ன beam? Cantilever beam. Reinforcement bar are generally bent. எப்படி பெண்ட் பண்ணுவாங்க? பார் பெண்டிங் பத்தி IS 2502-196ல சொல்றாங்க. மேனுவலா தான் பெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்றது தான் ஆன்சர். மேனுவல் பெண்டிங் புரியுதா? நாட் வெல்டிங், manual bending. A simply supported beam loaded transversely, the maximum compressive developed. Compression எங்க ஆக்ட் ஆகும்? மேல டாப் லேயர்ல தான் ஆக்ட் ஆகும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா as per provisions IS 456-2000, the maximum allowable shear stress RCC beams depends upon the which of the following? Maximum allowable shear stress RCC beam எதை பொறுத்து இருக்கு? தட் இஸ் எதை பொறுத்து இருக்கு? மேக்ஸிமம் அலோவபிள் tau c maxங்க இப்பதானங்க பார்த்தோம். அது என்ன tau c maxன்னு இல்லாம வார்த்தையில சொன்னா உங்களுக்கு திங்க் பண்ண முடியலையா? ஸ்ட்ரக் ஆகுறீங்களா? இப்பதானே நம்ம tau c max பத்தி பார்த்தோம். so they are asking about the tau c max. அப்போ tau c max மேக்ஸிமம் shear stressக்கான வேல்யூ அட்றது கிரேட் ஆஃப் த ஸ்டீலை கிரேட் ஆஃப் த கான்கிரீட்டை பொறுத்து இருக்கு. கிரேட் ஆஃப் த கான்கிரீட்டை பொறுத்து இருக்கு. அடுத்து இங்க பாருங்க, the minimum distance over which bar should be extended and curtailment beyond which it is no longer needed for bending in RCC beam. என்ன வரும்? What is the answer? Option A. Effective depth of the beam are 12 times the diameter of the bar, whichever is greater than. Right? Yes, sir. Yes. Option A is right answer. Option A is right answer. So அடுத்து பாருங்க, lap length. லேப் லென்த். நீங்கள் லேப் லென்த் பற்றி எல்லாத்தையும் எழுதுங்கம்மா. என்னென்ன டேட்டா இருக்கோ அத்தனையும் எழுதுங்க, படிச்சிருப்பீங்க. Yes. Lap length of the reinforcement in compression என்ன? Lap length of the reinforcement in the tension என்ன? Compressionக்கு 24 times of dia, tensionக்கு 30 times of dia or LD. Flexural tensionக்கு LD, direct tensionக்கு 2 times of development length. Yes. இதுதான் நான் சொன்னேன். 30 times of dia and LD எதுக்குன்னா flexural tensionக்கு 30 times of dia and 2 LD எதுக்கு அப்படின்னா direct tensionக்கு. So இங்க பாருங்க, the value of the permissible shear stress tau max is based on
அது எதை பொறுத்து இருக்கு? diagonal failure or diagonal compression failure. Option A. The Taussig max. The Taussig max is depends upon the diagonal compression failure. IS 456 2000 இந்த வார்த்தையே இருக்கு. So that Taussig max is nothing but 0.625 square root of FCK. எழுதிக்கோங்க. இந்த டேட்டாவையும் சேர்த்து எழுதிக்கோங்க. எஸ், ஆப்ல யாருக்கு என்னென்ன பிரச்சனையும் எனக்கு உடனே இந்த லைவ் முடிச்சோடனே மெசேஜ் பண்ணுங்க. கையோட அவங்களுக்கு மறுபடியும் நான் ஆக்சஸ் கொடுத்துட்றேன். ஆக்சஸை ரிமூவ் பண்ணி கொடுத்தா வந்துடும். ஓகேவா? நான் மறுபடியும் ஆக்சஸ் நான் கையோடு கொடுத்துறேன். எப்போ அப்படின்னா இந்த லைவ் முடிச்ச கையோடு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, இல்லை குரூப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஒரு 10 மினிட்ஸ்ல ஒவ்வொரு ஆளுக்கா நான் மாற்றி கொடுத்துறேன். The change of diagonal tension crack in the RCC member. The chance of diagonal tension crack in the RCC member reduce. எப்போ reduce ஆகும்? diagonal tension crack குறைக்க எப்போ நம்ம வந்து பண்ணலாம் குறைக்கிறதுக்கு? flexural and shear force act ஆகும் பொழுது தான் diagonal tensile crack வந்து என்னன்னா குறையும் அப்படின்னு சொல்றாங்க. Option B is right answer. The shear resistance of the concrete in the reinforcement concrete beam is depends upon. Shear resistance எதை பொறுத்து இருக்கு? Simply எதை பொறுத்து இருக்கு? Shear reinforcement. Shear reinforcement பொறுத்து இருக்கு. அது என்ன? vertical stirrup இருக்கலாம், inclined stirrup இருக்கலாம், bend up bar with stirrup இருக்கலாம். இதான் shear reinforcement. What will be the additional length of the bar bend up at the angle of 30 degree angle-க்கு என்ன length என்ன வரும்? இதான் question. So what is the answer? extra length என்ன? முதல்ல length of the crack என்னன்னு பார்க்கணும். and then extra length எவ்வளவு தேவைப்படுது அப்படின்றத பார்க்கணும். எப்படி சார் இதை கண்டுபிடிக்கலாம்? அவங்க கொடுத்த ஆங்கிள் 30 டிகிரி. முதல்ல லென்த் ஆஃப் த கிராங்க். லென்த் ஆஃப் கிராங்க் என்ன சார்? லென்த் ஆஃப் கிராங்க் இந்த பெண்ட் ஆகுதுல இந்த லென்த். அந்த லென்த் ஆஃப் கிராங்க் இந்த பெண்ட் ஆகிற லென்த் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. 2D. எப்படி கண்டுபிடிக்கலாம்? உங்களுக்கு தீட்டா இருக்கு அப்படின்னா d divided by sin 30. theta 30 ல 1 by sin 30 which is equal to 2, so that 2D. அப்போ 2D அப்படின்றது தான் length of crank. length covered by crank அது வேணும்னா அது என்ன பண்ணலாம்? d divided by tan 30. அதை simplify பண்ணா 1.73D. அப்போ எக்ஸ்ட்ரா லென்த் எவ்வளோ வேணும் அப்படின்னா, அடிஷ்னல் லென்த் எவ்வளோ வேணும் அப்படின்னா சிம்பிளி 2 times of D minus 1.73 times of D போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 0.27D கிடைக்கும். எழுதிக்கோங்க. அதாவது D by sin 30 or D by sin theta minus D by tan theta. இதான் உங்களுக்கான ஃபார்முலா. அங்கே D கொடுத்தா Dக்கான வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். அங்கே D கொடுத்தா Dக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். எழுதியாச்சா? According to IS 456 2000, shear reinforcement depends upon. Shear reinforcement எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா tension reinforcement இந்த பெம்மரை பொறுத்தும் இருக்கு, grade of the concrete பொறுத்தும் இருக்கு அப்படின்னு சொல்றது ரைட்டானா? ரைட் தான். அந்த tension reinforcementல TMT bar 250 வச்சா என்ன ஆகும், 415 வச்சா என்ன ஆகும், ஃபர்தரா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருப்போம். அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. த கொஸ்டின் இஸ் வெரி வெரி லென்த். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்க. ரெக்டாங்குலர் பீமுக்கான எஃபெக்டிவ் டெப்த் 200 mm. அது சியருக்காக அது டிசைன் பண்ணியிருக்காங்க. சியர் இன்ஃபோர்ஸ்மெண்ட் 8 mm டயா, 2 legged. ஓகேவா? 2 legged vertical stirrup. ஓகே, 215 mm spacing. By considering recommendation, codal recommendation, vertical stirrup at 8 mm
டயா டு ஃபைனல் ரெக். அதாவது இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஸ்பேசிங் கேட்குறாங்க. வாட் இஸ் த மேக்ஸிமம் ஸ்பேசிங் இருக்கணும்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் ஸ்பேசிங் எது இருக்கணும் அதான் கொஸ்டின். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு இடத்துல. எங்கே கொடுத்துருக்காங்க? வெர்டிக்கல் ஸ்டிரப் ஆஃப் ஸ்பேசிங் 215 mm. அப்போ அந்த ஸ்பேசிங் எடுங்க 215 mm. அந்த டிஃபால்ட்டாக ஒரு ஸ்பேசிங் இருக்கும் 300 mm. அடுத்தது 0.75 ஆஃப் எஃபெக்டிவ் டெப்த்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்பேசிங் இருக்கும். எஃபெக்டிவ் டெப்த் போடுங்க. போட்டிங்கன்னா தட் எஃபெக்டிவ் டெப்த் 200 mm இன்ட்டு 7 போட்டீங்கன்னா 150 mm. ஸ்பேசிங்கை பொறுத்தவரை விச் ஒன் இஸ் மினிமம் அதான் ஸ்பேசிங். இவன் கொடுத்துட்டான் அப்படின்றதுக்காக 215 ஸ்பேசிங் கிடையாது. 215 300 அல்லது 0.75 விச் ஒன் இஸ் மினிமம் அதை தான் நம்ம வந்து ஸ்பேசிங்காக எடுத்துக்கணும். அப்படி நம்ம அதை ஸ்பேசிங்காக எடுத்துக்கும் பொழுது அந்த ஸ்பேசிங் க்ரைட்டீரியாவில் டெஃபினெட்லி 215 தான். நீங்கள் இந்த ஸ்பேசிங் ஃபார் காலம், ஸ்பேசிங் ஃபார் பீம் இது ரெண்டுத்தையும் நல்லா தரவாக வந்து படித்து வச்சுக்கணும். அது ரெண்டுத்தை பேஸ் பண்ணி டெஃபினெட்லி கொஸ்டின் மே ரைஸ். கொஸ்டின் கண்டிப்பாக வந்து வரும், டெஃபினட்டாக கொஸ்டின் வரும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த நாமினல் சியர் ஸ்ட்ரெஸ்? சியர் ஃபோர்ஸ் வந்து 80 kN கொடுத்துட்டு எஃபெக்டிவ் டெப்த் அண்ட் பிரெத்தை வந்து கொடுத்துட்டாங்க. வித்து அண்ட் டெப்த்தை கொடுத்துறாங்க. அப்போ நீங்கள் டவ்வி தான் கண்டுபிடிக்கணும். VU/BD அதான் ஃபார்முலா. நீங்கள் அவங்க வந்து டவ் மேக்ஸ் கேட்கல, டவ் மேக்ஸ் வந்து கேட்கல. 1 N/mm². எல்லாருக்கும் வந்துதா? 1 N/mm² வந்துதா? எஸ். அகைன் ஒரு லென்த்தியான ஒரு சம் தான். இட் இஸ் ஆல்சோ சாரி maximum spacing of the vertical stirrup 0.75 D for inclination at 45 degree. என்னமா வரும்? 45 degree inclination இருக்கும் பொழுது maximum spacing என்ன? conditions IS 456 2000ல class 26.5.1.15 போய் பாருங்க, அதுல கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பி டி கிளாஸ் 26.5.1.5 அதை போய் பாருங்க. ஓகேவா? அதுல உங்களுக்கு ஃபார் த இன்க்ளைன் ஸ்டிரப் 45 டிகிரிக்கு டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, டின்னு கொடுத்துருப்பாங்க. வெர்டிகல்னா 0.75 டி. நம்ம மேலே பார்த்தோம்ல அது வெர்டிக்கல் ஸ்டிரப், இது இன்க்ளைன் ஸ்டிரப் 45 டிகிரி இன்க்ளைண்டான ஸ்டிரப். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இன்கேஸ் த மேக்ஸிமம் ஸ்பேசிங் ஆஃப் த வெர்டிக்கல் ஸ்டிரப் இப்போ தான் பார்த்தோம் 0.75 டி. இங்கே பாருங்க பாண்ட் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. deformed bar நம்ம யூஸ் பண்ணும் பொழுது additionally bond strength how much increase? 60%. deformed bar bond stress ஒருவேளை பார் வந்து கம்ப்ரஷன் ஜோன்ல வச்சா இன்னும் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்? 25% இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டுமே பார்த்து வச்சுக்கணும். shear stress is taken by bend up bar limit to என்ன வரும்? the shear stress is taken by bend up bar எவ்வளோ அது எடுத்துக்கோ? 50%. அப்போ V/2 எழுதிக்கோங்க. bend up bar will take the 50% of the shear stress. bend up barனால 50% of the shear stress எடுத்துக்கோ. புரியுதா இல்லையா? the recommendation imposed load on the staircase of the residential building as per IS 875. நீங்க இந்த நம்ம ஊக்கமுடைமை 3.0 டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணவே அவ்வளோ நேரம் ஆகும். இதை முடிச்சாலே பெரிய சக்சஸ். புரிஞ்சுக்கோங்க. The recommendation imposed load on the staircase of the residential building எவ்வளோ வரும்? 3 kilonewton per meter square. 3 kilonewton per meter square. A combined footing
of two column carrying the unequal load, the maximum hogging moment எங்க அக்கர் ஆகும்? sag இல்ல hogging எங்க அக்கர் ஆகும்? where will occur? combined footing. சரி, இந்த combined footingலாம் வந்து நீங்க ஒரு பீம் போல தான் இமேஜின் பண்ணணும். மேல ரெண்டும் ஃபூட்டிங், கம்பைன் ஃபூட்டிங். அப்ப இது ஒரு கண்டினியூஸ் பீம். நீங்க கண்டினியூஸ் பீம் இப்படி இருக்கும், ஆனா ஃபூட்டிங் அப்ப இது ரிவர்ஸ் ஆகுது. கண்டினியூஸ் பீமுக்கு நம்ம எத்தனையோ வாட்டி பார்த்துருக்கோம்ல, இப்படி ஆகும். அப்ப கண்டினியூஸ் பீம்ல மிட் ஸ்பேன்ல சாக் ஆகும். சாரி, எஸ் பாசிட்டிவ் மூமெண்ட். பாசிட்டிவ் மூமெண்ட்னா சாகிங், எஸ் சாகிங் ஆகும். பட் இதுவே வந்து என்னன்னா ஃபூட்டிங் ஆகும்பொழுது இதுக்கு இந்த டயக்ராம்க்கு அப்படியே உல்டாவா இருக்கும் கைஸ். எப்படி இருக்குன்னா, அந்த டயக்ராம்க்கு அப்படியே உல்டாவா இருக்கும். மேல போய் இப்படி வந்து இப்படி மாறும். ஸோ இது ஹாகிங், நெகட்டிவ் ஹாகிங் மொமெண்ட் மேக்ஸிமம் எங்க நீங்க இப்படியோ இப்படி எது வந்தாலும் where the shear force is 0, அவ்வளவுதான். shear force 0 ஆகிற இந்த மிட் ஸ்பேன்ல தான் இது நடக்கும். அப்ப என்ன சொல்லலாம்? the section D, 0 shear force, simple. 0 shear force, simple. In the case of footing, the column and wall of the building bear is one large thick reinforcement concrete slab. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன வகையான ஃபவுண்டேஷன்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. mat foundation is right answer. mat foundation is right answer. So அடுத்து பாருங்க, find out the area of the footing in the design rectangular footing uniform thickness. அவங்க கொடுத்துட்டாங்க, யூனிஃபார்ம் திக்னஸ் கொடுத்துட்டாங்க, ஆக்சுவலி லோடட் காலம் கொடுத்துட்டாங்க, காலம்கான சைஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் அவுட் த ஏரியா ஆஃப் த ஃபூட்டிங் வந்து கேட்குறாங்க. ஸோ முதல்ல இது என்ன பண்ணலாம்? இது அறகுறையா இருக்கே. பேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சாயில் தெரியணும், ஃபூட்டிங் வழியாகவும் காலம் வழியாகவும் எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுதுன்னு தெரியணும். அது தெரிஞ்சாலே இதை கண்டுபிடிச்சிடலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ரெண்டும் கொடுக்கல. டேக் பேரிங் கெப்பாசிட்டி 150 kilonewton meter square, column load and footing load 1300 kilonewton. I want area of the footing. என்ன பண்ணலாம்? load by stress. When simplify this, what will be the answer? என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. $8.66 வருதான்னு பாருங்க. 8.66 came arrive. அவங்க இதை கொடுத்துருக்கணும். டேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டாவை எடுத்துக்கோங்க. டேக் காலம் ஆக்டிங், காலம் வழியாகவும் ஃபூட்டிங் வழியாகவும் எவ்வளோ லோடு போகுதுன்றதை கொடுத்துருக்கணும். 8.66 வருது. அதை விட்டு தேவையில்லாமல் காலமோட சைஸ் கொடுத்து ஒரு ப்ரோஜனமும் இல்லை. The development length of the bar isolated square footing. ஸ்டாண்டர்டான ஒரு கேஸ் தான். பாயிண்ட் 42 47 47. அவங்க என்ன கேட்குறாங்க? டென்ஷனா கம்ப்ரஷனா? சார் அவங்க என்ன கேட்குறாங்க? டென்ஷன்னா 47.5, கம்ப்ரஷன்னா 0.8 47.5 எழுதிக்கோங்க. டென்ஷன் கம்ப்ரஷன் ஸ்பெசிஃபை பண்ணாங்கன்னா அப்போ இதை மாதிரி மாற்றணும்னு எழுதிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் shallow foundation the contribution of the shear stress. Shallow foundation the contribution of the shear stress. shallow foundationல shear stress இல்ல, negligible.
negligible. டி ஃபவுண்டேஷன்ல தான் சியர் வந்து என்னன்னா மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கின் ஃப்ரிக்ஷன். ஸ்கின் ஃப்ரிக்ஷனும் சியரும் ஒன்று தானங்க. ஷாலோ ஃபவுண்டேஷன்ல எண்ட் பியரிங் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் டூ இண்டிவிஜுவல் ஃபூட்டிங் ஆர் க்ளோஸ்ட் ஆஸ் பர் டிசைன் தென் தே சுட் பி கன்வெர்டட் அஸ். எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்? இஸ் கம்பைன் ஃபூட்டிங். கம்பைன் ஃபூட்டிங்கை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் 0.002. ஏன்னா ஆக்சியல் கம்ப்ரஷன் கொடுத்துருக்கான். ஃப்ளெக்சுரல்ன்ற வார்த்தையை கொடுக்காத வரையும் நீங்கள் 0.0035 யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. அக்கார்டிங் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் IS 456 1978 எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட் எப்போ கொடுப்பாங்க? எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட் plane changes abruptly, minimum resistance, separate column, all the above. All the above is right answer. The cylinder strength found to be invariably cube strength for the same quality of concrete. cylinder strength cube strength கம்பேர் பண்ணும்போது cylinder strength எப்படி இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். ரீசன் வந்து என்னன்னா சிலிண்டர் அப்படின்றது ஹைட் அதிகமாக ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோன்றது ஒன்று இம்பாக்ட் ஆகும். ஸோ வென் கம்பேர் டு தட் லெஸ் 80% ஆஃப் தி கியூப் ஸ்ட்ரென்த் விச் இஸ் ஈக்குவல் டு சிலிண்டர் ஸ்ட்ரென்த். கியூப் ஸ்ட்ரென்த்தில் 80% தான் சிலிண்டர் இருக்கும். எஃபெக்டிவ் கவர் ஆஃப் RCC பீம் டிபெண்ட்ஸ் அப்பான் எதை பொறுத்து இருக்கு? கவர் எதை பொறுத்து இருக்கு? கவர், கிளியர் கவர், நாமினல் கவர்லாம் பார்க்குறீங்களே, அந்த கவர் எதை பொறுத்து இருக்கு? டயாமீட்டர் ஆஃப் த மெயின் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், நாட் ஏ கான்கிரீட். மெயின் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்கு. மெயின் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்கு. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் த க்ரீப் ஆஃப் த கான்கிரீட்? க்ரீப் எதை பொறுத்து இருக்கு? க்ரீப் ஏஜ் ஆஃப் கான்கிரீட் லோட். ஏஜ் ஆஃப் கான்கிரீட் லோட் ஓகே, பட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கான்கிரீட்டை பொறுத்து இல்லையா? ஆல் தி அபோவ். ஆல் தி அபோவ். ரெண்டு ஃபேக்டர் வந்தாலே ஆல் தி அபோவ். ஹியூமிடிட்டி, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த், ஏஜ் ஆஃப் த கான்கிரீட் எல்லாத்தையும் பொறுத்து தான் இருக்கு. கான்கிரீட் மிக்ஸ் டிசைனுக்கு எந்த கோடை வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க? IS 10262. வெரி குட்மா. இதை மாதிரி டாப் ஆஃப் மைண்ட்ல இருக்கணும் இதெல்லாம். 10262. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபார்ம் ஒர்க்கை பேஸ் பண்ணி நாட் released until the concrete have achieved the strength of எவ்வளோ ஸ்ட்ரென்த் அச்சீவ் பண்ற வரையும்? IS 456 2000. At least twice the stress to which concrete subjected to at the time of removal of the work. Option C is right answer. Option C is right answer. The weight reinforcement concrete is generally 2500 kilonewton per meter cube. சார் இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு PCC 2400, RCC 2500, போர்ட்லாண்ட் சிமெண்ட் 1400. ஓகே. As per IS 456 2000, the maximum cement content in the RCC. எங்க இதுக்கு ஒரு டேபிள் வருங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்ன வரும்? மேக்ஸிமம் சிமெண்ட் கண்டென்ட், மேக்ஸிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ, இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா. இப்போ இதுக்கு என்ன வரும்? 400, not 400. 450 is right answer. 450. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அதை கிரேட் டெசிக்னேஷன் சொல்லலாம். கிரேட் டெசிக்னேஷன் M25. அதுக்கு மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் 300 kg. அவன் கிரேடை கொடுத்துருக்கலாம், ஓகேவா? மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் 300, மேக்ஸிமம் 450, மேக்ஸிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ 0.50, ஒர்க்கபிலிட்டி 60 mm. அந்த கிரேடுக்கு ஏற்றது எதுதான் இருக்கு அப்படின்றத அவங்க கொடுத்துருக்கலாம். மேக்ஸிமம் பர்மிசபிள் லிமிட் ஆஃப் த குளோரைடு யூஸ்ட் இன் த கான்கிரீட்.
2000 sir. 2000 sir. 2000 PCC RCC milligram per liter. RCC அந்த 500 sir. இப்போ இது RCC-யா PCC-யா? RCC sir. அப்புறம் ஏன் 2000 சொன்னீங்க? 500 milligram per liter. சல்ஃபைடுக்கு என்னமா? குளோரைடுக்கு மட்டும்தான் RCC PCC ரெண்டா பிரிப்போம். மற்ற விஷயம் எதுக்குமே வந்து அப்படி பிரிக்க மாட்டோம். ஓகேவா? அப்ப சல்ஃபைடுக்கு 400, ஆர்கானிக் கண்டென்ட் 200. Which of the following is true regarding the stress strain curve of the concrete? என்ன பண்ணலாம்? Straight line and then parabolic. அப்போ முதல்ல எப்படி வரும்னா parabolic இப்படி வேரி ஆகி அப்புறம் ரெக்டாங்குலரா மாறும். parabolic வேரி ஆகிற வரையும் 0.002, இது 0.0035. So that option C is right answer. Option C is right answer. So vibrator used in the concrete to find எதுக்காக? vibrator எதுக்காக யூஸ் பண்றோம்? Improve the consolidations, remove voids and makes the concrete stronger and durable. All the above. All the aboveன்றது தான் கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது, what is the very first crack that occur in the RCC member especially in constructed during the summer? Shrinkage crack is the first வரக்கூடிய crack. ஓகே மா, கொஸ்டினுடைய லெவல் இப்படி தாம்மா இருக்கும். ஜேடிஓக்கு இப்படி தான் இருக்கும். டோன்ட் வரி, இப்படி தான் இருக்கும். தயவு பண்ணி வந்து டெஸ்ட்டை இது பண்ணிட்டு போங்க. ஃபைண்ட் த அக்ரிகேட் கன்ஃபார்மிங் விச் ஜோன் நாட் ரெக்கமெண்டட் ஃபார் த மேக்கிங் த கான்கிரீட். எந்த ஜோனை நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை அக்ரிகேட்டில்? ஜோன் 4, ஜோன் 4 ஃபைன் அக்ரிகேட். Zone 4, Zone 1 coarse aggregate. Zone 4 should not be used in the RCC because Zone 4 is fine aggregate. Okay. அடுத்தது, expansion joint provided which length? எந்த length தாண்டி போச்சுனா 45. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். For the cantilever beam, main reinforcement is placed at Top. டாப். சிம்பிளி சப்போர்ட்டட் தான் பாட்டம். வேற எங்க வந்து டென்ஷன் வரும்? கான்டிலிவருக்கு மேலே. அப்ப மேலே டென்ஷன் வருதுன்னா மேலே தான் அந்த பார் வந்து நீங்க வந்து கொடுக்கணும். ஆஸ் பர் IS 456/2000 acceptable limit of the crack width of the concrete structure exposed to mild and moderate exposure categories. Conditions are 0.3 mm 0.3 mm and 0.2 mm respectively. For the very severe அப்படின்னு கேட்டா இது வந்து மைல்டு, இது மாடரேட். வெரி சிவியர்னு கேட்டால் 0.1. ஓகேவா? இது எல்லாமே இது லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டியில் வரக்கூடிய கிராக் வித்து. ஓகேவா? கிராக் வித்து. ஸோ வாட் இஸ் த பாய்சான் ரேஷியோ ஆஃப் தி கான்கிரீட்? பாய்சான் ரேஷியோ ஆஃப் தி கான்கிரீட், lateral strain by longitudinal strain. But the concrete increases with the richer mix. ஓகேவா? so that Poisson ratio is 0.1, 0.15, 0.2, 0.1 யாருக்காக? ஹை ஸ்ட்ரென்த் கான்கிரீட்காக. 0.15 யாருக்காக? ஸ்டாண்டர்ட் கான்கிரீட்காக. 0.2 யாருக்காக? லோ ஸ்ட்ரென்த் கான்கிரீட்காக. அப்ப that increases with richer mix. What is the target mean strength? M35 grade of concrete. Standard deviation 5. இது உங்களுக்கு தெரியும்ல, FM which is equal to FCK plus 1.65 standard deviations. FCK 35, 1.65 into standard deviation is 5. Okay, when நம்ம இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு மட்டும் பாருங்க. 43.25 வரணும். ஓகே, $43.25 வரணும் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா.
மேக்ஸிமம் பர்மிசிபிள் ஆர்கானிக் சாலிட். இப்பதான் நான் சொன்னேன் ஆர்கானிக் என்ன வரும்னு. ஆர்கானிக் 200. ஆர்கானிக் 200. ஆர்கானிக் 200. So in the case of reinforcement concrete, what is the minimum grade of concrete that should be used in sea water along the sea side? M30 sir. M30. Okay, M30. So அடுத்தது characteristic load. The probability not be exceeding during the life. Characteristic load na எத்தனை சதவீதம் probability? 95% of the probability. Okay. According the Indian standard specifications, the full strength of the concrete achieve எப்ப கிடைக்கும்? 28 நாள்ல தான் கிடைக்கும். கியூப் சிலிண்டருக்கும் இந்த கியூபுக்கும் சிலிண்டருக்கும் இடையில இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் வேல்யூ 1.25. கியூப் வந்து சிலிண்டரை விட 1.25 டைம்ஸ் அதிகம். அப்படி இல்லைன்னா இந்த கியூபுல 80% தான் சிலிண்டர். இப்படி நீங்க பார்த்து வைக்கணும். அவங்க எப்படி கேட்கறாங்கன்றது முக்கியம். Minimum longitudinal steel ratio required for any phase of any sections M25 Fe 500. Phase of the concrete என்ன வரும்? என்னமா வரும்? பர்சன்டேஜே சொல்லுங்க. எனி ஃபேஸ் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. பர்சன்டேஜ் சொல்லுங்க. AST by BD greater than or equal 0.85 FI போடுங்க. FI 500 போடுங்க. 0.85 divided by 500 போட்டிங்கன்னா என்ன வருது? 1.7 வருதா? மல்டிப்ளை பண்ணுங்க, ஆன்சர் சொல்லுங்கப்பா ப்ளீஸ். யூடியூப்ல ஷீலாவை தவிர யாரும் ஆஸ்பிரண்டே இல்லையா? ஷீலா ஸ்னேகா ரிப்பீட்டடா இந்த 2 பேர் தான் வரீங்க. மற்றவங்க யாரும் ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது, 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது, எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணாதானே? சரியோ தப்போ ஆன்சர் பண்ணுங்க. என்னமா வருது? டிவைட் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. அப்படி ஆன்சர் பார்க்கும்போது 1.7 into 10 power minus 3 வருதா? அப்ப அந்த ஆப்ஷன் இல்ல, அந்த ஆப்ஷன் இல்ல. சோ none of the above இப்படின்னு கேக்குறாங்க. அந்த ஆப்ஷன் இல்ல, so that none of the above. In a singly reinforcement beam for a given grade of concrete, the permissible bond stress in the deformed bar. Deformed barல கண்டிப்பா plain bar விட அதிகமா தான் இருக்கும். ஆப்ஷன் D is right answer, right? Plain bar விட greater than the plain bar. Flexural strength of the concrete. 0.7. Okay, Young's model is 5000 root over FCK. அப்ப 5700 root over FCK ன்றது பழைய கோடு. IS 456 1978. Yes. அடுத்தது modular ratio of the concrete. ES by EC. Which of the following is not include the limit state of serviceability? Fracture due to fatigue, sir. Fracture due to fatigue. அது வந்து என்ன? எதுல வரும்? Collapse வரும். The steel is preferred as the reinforcement material, the concrete, because எந்தனால? அது ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கிறதுனால. Minimum grade of concrete used for reinforcement. என்ன minimum grade? M20 யா M50 யா? M20 1978ல தான் M15 வச்சிருந்தோம். 2000ல M20 மாத்தியாச்சு. ஓகேவா? Compression failure in a simply supported beam occurred. எங்க compression failure occur ஆகும்? Over reinforcement section. The effective moment of inertia of the short term deflections of the reinforcement concrete section does not depends upon. எதை பொறுத்து இல்ல? ஷார்ட் டர்ம் டிஃப்ளெக்ஷன்ஸ் எதை பொறுத்து இல்ல? எஃபெக்டிவ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, சாரி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்டை பொறுத்து இருக்கு, டெப்த்தை பொறுத்து இருக்கு, பிரெத்தை பொறுத்து இருக்கு, ஸ்ட்ரிங்கேஜை பொறுத்து அது இல்ல, ஸ்ட்ரிங்கேஜை பொறுத்து இல்ல. ஓகேவா?
ஸோ அதுக்கு ஒரு லென்த்தியான ஃபார்முலா IS 456 2000 இருக்கு. I effective, that moment of inertia, ICR na moment of inertia for the cracked section divided by 1.2 times of minus MCR cracking moment divided by moment into Z by D. Okay, Z into the lever arm, D into the effective depth, and then into 1 minus X by D பெரிய ஃபார்முலாங்க into BW divided by B. ஸோ இந்த பெரிய ஃபார்முலாவில் B இருக்கு, D இருக்கு, Z இருக்கு, everything is there. BW na width of the web, B na width of the compression phase, Z na lever arm, X na depth of the neutral axis, D na effective depth, ICR na cracking moment of inertia, IG na cross moment of inertia, everything is there. But இங்க வந்து ultimate shrinkage strain என்ற அந்த வார்த்தை மட்டும் இல்லை. So it is absolutely wrong. So அடுத்த இது பார்த்தீங்கன்னா deflections can be controlled by using எதை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம்? Span to depth ratio. Span to depth ratio. The neutral axis of the balance sections is called balance balance critical balance neutral axis இல்ல critical neutral axis. critical என்றது தான் கரெக்ட். ஓகேவா? So in the design of reinforcement simply supported beam, the maximum bending moment W அதாவது கண்டினியூஸ் லோடு, அதாவது யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு அப்படின்ற மாதிரி யூ ஷுட் அசியூம். ஓகேவா? அசியூம் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. த ஸ்ட்ரெயின் இன் ஸ்டீல் ரீச்சஸ் த அல்டிமேட் வேல்யூ ஏர்லியர் தென் த ஸ்ட்ரெயின் இன் கான்கிரீட். ஸ்டீலுக்கான ஸ்ட்ரெயின் அண்டர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அது நல்லா எலாங்கேட் ஆகிடுது. அப்போ அண்டர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்றது ஆன்சர். ஸோ RCC staircase design the tread slab are structurally independent unit that designed simple as. எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம்? flat slab, one way slab, not flat slab, one way slab. Tread of the slab of the strain with less than 2. அதாவது இதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாமே IS 456 2000 இருக்கு. ஸ்டார் கேஸ்ல போய் பாருங்க. ஸோ அடுத்தது the reinforcement concrete slab 80 mm thick, the maximum diameter of the reinforcement bar 10 mm. slab 1/8 of total thickness, so that 10 mm. 1/8 into 80, so that 10 mm. ஓகேவா? So the T beam become the identical to rectangular beam which width is equal to flange. The width when the neutral axis within the flange are at the junction of neutral flange. எது வரும்? within the flange வரும். within the flange வரும். டி பீம்ல 3 கேஸ் நான் நடத்திருக்கேன். யூடியூப்லயும் அது அவைலபிளா இருக்கு. யூடியூப் ஆஸ்பிரண்ட் டி பீம் உடைய அத்தனை கேஸும் நான் நடத்திருக்கேன். ஸோ யூடியூப்லயும் அது அவைலபிளா இருக்கு, போய் பாருங்க. ஓகே, இன் யூடியூப் ஆல்சோ தட் இஸ் அவைலபிள். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க. For the design of simply supported T beam, the ratio of a effective span to overall depth எது இருக்கணும்? T beamக்கு simply supported T beamக்கு 10 to 20 sir. 20 is right answer. டைரக்டா 20 போடுங்க. இது வந்து T beam effective width calculated. இது வந்து ஃபார்முலாங்க. L0 divided by 6 sin of L0 by 6 df plus bw னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, இல்லை கேசஸ் இருக்கும்ல, அந்த கேசஸ் பேஸ் பண்ணி ஃபார் டி பீமுக்கு இது, ஃபார் எல் பீமுக்கு L0 by 12 plus 3 times of df plus bw. இதெல்லாம் படிக்காம போயிடாதீங்க. டைரக்ட் கொஸ்டின். ஓகேவா? டைரக்ட் கொஸ்டின். சைடு ஃபேஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எப்போ கொடுப்பாங்க, எவ்வளோ கொடுப்பாங்க, அதையும் கொஸ்டினா கேட்பாங்க. ஓகேவா? as per IS 456 the side force reinforcement not less than 0.1% of the web area provided each side when the depth of the web not less than 750. The section of the beam section having the greater width at the top is comparison to the width below the neutral axis is known as below the neutral axis. The section of the beam section having the greater void at the top and the width below the neutral axis is so that இது T section கான definition.
It is T section. Effective depth of the T beam. Distance between effective depth na enna? Top of flange la ஆரம்பிச்சு tensile reinforcement கான அந்த CG வெரியும். இது வெரியும் DF. அதான் சொல்றாங்க. The breadth of rip in T beam. The breadth of rip in T beam should at least be equal to the depth of rip வெப் தாங்க சொல்றாங்க. எப்படி இருக்கும்? டெப்த்துக்கும் பிரெத்துக்கும் என்ன வித்தியாசம் என்ன இருக்கும்? வெப்ல இந்த பிரெத்துக்கும் இந்த டெப்த்துக்கும் ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டா எஸ். breadth of web which is equal to depth of rip by 3 எழுதிக்கோங்க. 1/3. அடுத்த क्वेश्चन பாருங்க. Overall depth of the T beam for the medium loading of the continuous beam assumed to be the total span of. Medium load இருந்தா என்ன, heavy load இருந்தா என்ன, light load இருந்தா என்ன, general இருந்தா என்ன? 1/12 to 1/15 is right answer, option A. Sir, அவங்க generally அப்படின்னு கேட்டாங்கன்னா medium load இல்லாம generally கேட்டாங்கன்னா 1/10 to 1/20 சார். இல்லவே light load LIGHT light load லேசான லோடுன்னு கேட்டா 1/15 to 1/20 சார். இதுவே மீடியம் லோட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1/12 to 1/15 சார். ஃபார் ஹெவி லோட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1/10 to 1/12 சார். டேக் திஸ். இதை அப்படியே எடுத்துக்கோங்க. For a slab act as a T beam or L beam, the main reinforcement of the slab parallel to the beam, the minimum transverse reinforcement required as 60% of the main reinforcement. 60%. Why ribbed slab is provided for? எதுக்காக? thermal insulation ka, acoustic ka, plain ceiling ka. It's all the above. All the above is right answer. இங்க பாத்தீங்கன்னா effective flange with T beam spaced எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. The effective flange width of the T beam spaced at 3.5 meter over 15 meter span with 100 mm thick flange and 300 mm width web. என்னங்க இப்படி கொடுத்துருக்காங்க? L0 15. I want BF. The formula is L0/6 BW breadth of the web. Breadth of the web வந்து கொடுத்துட்டாங்க 300 mm கடைசியா கொடுத்துருக்காங்க. breadth or width கொடுத்தாச்சு plus 6 time of DF. depth of the flange கொடுத்தாச்சு என்ன 100. so when simplify இதில் substitute பண்ணி simplify பண்ணா என்ன ஆன்சர் வரும்? என்ன ஆன்சர் வந்துரும்? (3.4 meter sir? Yes. ஆன்சர் என்னமா வந்தது? 3.4. Yes, very good. The bending stress of the T beam section is maximum. எங்க bending stress அதிகமா இருந்திருக்கும்? டாப்பா பாட்டமா சென்ட்ராய்டா? சென்டரா? சென்டரா பாட்டமா? பாட்டம் ஆர் டாப்மா? இதுல தான் நடக்கும். மேக்ஸிமம் பாட்டம் போட்டுக்கோங்க. ஏன்னா பாட்டம்ல T பீம்ல ஏரியா கம்மியா இருக்கு. ஸோ அங்கதான் அதிகமா இருக்கும். சிக்மா விச் இஸ் ஈக்குவல் டு மே ஐ ஃபாலோ யூ எலிசபெத் ராணிலேயே சிக்மா எங்க மேக்ஸிமமா இருக்கும்னா ஒய் எங்க அதிகமா இருக்கும். ஒய் எங்க அதிகமா இருக்கும்னா ஃப்ரம் நியூட்ரல் ஆக்சஸ்ல இருந்து டாப்போ இல்லை பாட்டமோ. ஸோ தட் பாட்டம் போட்டுக்கோங்க.
Top width of the flange of the T-beam should be less than. Flange-க்கான top width. ஸோ எழுதிக்கோங்க, இது மூணுமே ரைட்டு தான், பட் அது மூணுத்துல லீஸ்ட் above. அது மூணுத்துல எது கம்மியா இருக்கோ அதை தான் நீங்க வந்து எடுத்துக்கணும். அடுத்தது, the same section area which beam will deflect least. beam வந்து எங்க deflect வந்து கம்மியாகும்? T beam I beam, I beam, not T beam. I beamல தான் அந்த இது வந்து கம்மியா இருக்கும். deflection, neutral axis of the T beam within flange, outside flange, எல்லாமே தான், எங்க வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? flange with isolated beam. ஸோ இதுக்கு ஆன்சர் நான் சொல்கிறேன். ஃபார் ஐசோலேட்டட் டி பீம், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது கண்டினியூஸ் டி பீம். ஃபார் ஐசோலேட்டட் டி பீமில் பிஎஃப் விச் இஸ் ஈக்குவல் டு L0 டிவைடட் பை L0 பை பி ப்ளஸ் 4 ப்ளஸ் பிடபிள்யூ. ஓகே, த பாசிபிள் loading various member of the framed structure. என்ன வரும்? For the framed structure, compression or maybe tension. ஓகேவா? So I think இதோட முடியுது. டைம் ஸ்டார்ட் நவ். ரைட்டிங் சேலஞ்சுக்கு ரெடி ஆகிடுங்க. நாளைக்கு ரைட்டிங் சேலஞ்சுக்கு ரெடி ஆகிடுங்க. இன்னைக்கு என்விரான்மெண்டல் ரிவிஷனும் சார் கொடுப்பாரு, எஸ்ஓஎம்கான ரிவிஷனும் மேம் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு உடனடியாக யாருக்கெல்லாம் ஆப்பில் எதுலாம் வரலையோ எனக்கு உடனடியாக கால் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வந்து என்னென்னா டெஸ்ட் சீரீஸில் ஒரு 4 டெஸ்ட் சீரீஸ் ஓப்பன் ஆகலை. ஓகேவா? அது ஏன் எதுக்கு அப்படின்றது நான் வந்து ரிட்ரைவ் பண்ண சொல்லிட்டேன். பிடிஎஃப் எல்லாருக்கும் ஓப்பன் ஆச்சான்னு பாருங்கள். ஏன்னா பிடிஎஃப் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியாச்சு, போன பிடிஎஃப் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ தட் பிடிஎஃப் எல்லாருக்கும் ஓப்பன் ஆகும். ஓகேவா? யாருக்காவது வீடியோ ஓப்பன் ஆகலை, டெஸ்ட் சீரிஸ் ஓப்பன் ஆகலாம் சொல்லுங்கள். நியூ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓல்டு ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணி நியூ ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு நான் ஆக்சஸ் கொடுக்குறேன் இப்போவே. ஓகேவா? அடுத்த ½ அன் ஹவர் இதான் நான் பண்ண போகிறேன். சீக்கிரமாக குயிக்காக அடுத்தடுத்த ஆள் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த லைவ் நான் இதோட முடிக்கிறேன். யூடியூப் ஆஸ்பிரண்ட் ஃபுல் டே எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டிங் சேலஞ்சில் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நைட்டு இருக்கக்கூடிய லைவும் நான் யூடியூப்பில் ஸ்ட்ரீம் பண்ண சொல்கிறேன். யூடியூப்பில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கம்மா குரூப்பில். ஃபார் யூடியூப் ஆஸ்பிரண்ட் உங்கள் எல்லாருக்குமே வந்து என்னென்னா மைண்ட் மேப் வந்து என்னென்னா இப்போவும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ரிவிஷன் பண்ணோன்னா ஒரே வழி அப்படின்றது நான் ரிப்பீட்டட் மோடில் சொல்கிறது, மைண்ட் மேப் மட்டும்தான் வந்து ஒரே வழி. ஸோ தட் மைண்ட் மேப்பை எஃபெக்டிவாக வந்து இப்போவும் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அகெயின் வந்து நீங்கள் லாஸ்ட் மினிட்ல நேற்று ஒரு கேண்டிடேட் லாஸ்ட் மினிட்ல எனக்கு மைண்ட் மேப் வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறதுலாம் வந்து ரொம்ப வந்து வேதனையாக இருக்குது. நேற்று ஹரிபரியாக வந்து என்னென்னா வாங்கினாங்க. ஸோ இப்போவும் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் மைண்ட் மேப் வந்து புக் பண்ணிங்கன்னா ஃப்ரைடேக்குள்ளே வந்துடும், மேக்ஸிமம் உங்கள் கையில் ரீச் ஆகிடும். சாட்டர்டே ஒரு நாள் பார்த்துட்டு போனாலே அத்தனை கண்டென்ட்டுமே டாப் ஆஃப் மைண்டில் இருக்கும். 6 மைண்ட் மேப் ஜேடிஓ அசால்ட்டாக வந்து என்னென்னா கிளியர் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. நம்ம அடுத்த லைவில் பார்க்கலாம். மைண்ட் மேப் பற்றின ஏதாச்சும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, டெமோ லிங்க்கும் கீழே இருக்குது, சாம்பிள் மைண்ட் மேப்பும். ஓகேவா? தேங்க்யூ.